ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இன்றைக்கி 19வது கேள்வி. பசி, கொலை, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம் என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பது விதியாக இருக்கவும், இவ்விடத்து பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது விசேஷம் என்று குறித்தது ஏன் என்று அறிய வேண்டில் கேள்வி. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அபர ஜீவகாருண்யம் என்றும் பர ஜீவகாருண்யம் என்று இரு வகையாம். அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர ஜீவகாருண்யம் ஆதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும். ஸோ இதுதான் ஜீவகாருண்யத்தில் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்று பர ஜீவகாருண்யம், இன்னும் அபர ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முக்கியமாக கொலை நீக்கலும் பசி ஆற்றுவிப்பதும் அது விசேஷமாக அதனுடைய பலன் ரொம்ப உயர்ந்த பலனாக இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. அப்போ அது என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மற்றதுக்கெல்லாம் சாதாரண பலன்களை கொடுக்கும். அது இம்மை உலக வாழ்க்கைக்கு உரிய நன்மைகளை செய்யும். ஆனால் பசி ஆற்றுவிப்பதும் கொலை தவிர்ப்பதும் மிக உயர்ந்த லாபத்தை கொடுக்கும். எக்காலத்திலும் குறைவுபடாத பேரின்ப வாழ்க்கைக்கு அந்த 2 இதிலே கிடைக்குது அப்படின்றத வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார். அதுதான் சன்மார்க்கத்தில் உள்ளவங்களாம் நிறையா என்ன செய்வாங்கன்னாக்கா சோறு போடுவாங்க, பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. கொலை புலையை தவிர்க்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் ஏற்படுத்தும். மற்ற உயிர்கள் கொள்வதை தடுத்து நிறுத்துவதே ஒரு பெரிய தர்மம். நம்மளும் மற்ற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே அது மிக ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தில் ஒன்று. கொலை தவிர்ப்பது. திருக்குறளில் கூட கொல்லாமையை பற்றி திருவள்ளுவர் 10 குறள் சொல்லியிருப்பார். அதில் முக்கியமாக இந்த 2 தான் ஆன்மா விமோச்சனத்துக்கு ஒரு வாய்ப்பை தருது. அப்படின்னா யாராவது இனிமேல் உய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, பிறப்பையை ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டா, நம்ம பசித்தவங்களை போய் தேடி போகணும். யார் பசித்து இருக்கிறாங்க, ஏழைகளை நம்ம தேடி போய் அவங்களுக்கு அவங்களுடைய பசி ஆற்றி அந்த புண்ணிய பலத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா இறைவன் எப்போ கூப்பிட்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ புண்ணிய பலத்தை நம்ம ஸ்டாண்ட்பாயை என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து வச்சுருக்கணும். எண்ணிய படியெல்லாம் ஏற்றுகின்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியேன்றார். அப்போ புண்ணிய பலம் இருக்கிறவங்களுக்கு தான் இறைவன் பொருந்தி அவங்கள தத்துவங்களெல்லாம் நீக்கி மெய்த்தத்துவமாக அவங்கள வளர்த்து கொண்டு போகிறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கலாம். எப்படியோ புண்ணிய பலம் இருக்கணும். புண்ணிய பலத்தினால்தான் இது கைகூடும் அப்படின்றதும் இருக்குது. இன்னொரு இது இந்த புண்ணிய பலங்கள் மட்டும் இருந்தாலே, யோகம் இல்லாமல் கூட அந்த ஆத்மா சரியகிரிய யோக ஞானம் இல்லாமலும் போய் அடையும் என்ற ஒரு வார்த்தையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா யோகம் எல்லாரும் செய்ய முடியாது, அது ரொம்ப கடினமான ஒன்று. அதுக்குரிய உணவு பழக்கங்கள், அதுக்குள்ள மற்ற தன்மைகள்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பெருவாரியான மக்களுக்கு அது சாத்தியப்படாமல் போகலாம். ஆனால் ஜீவகாருண்யம் பண்ணுறது எல்லாருக்கும் சாத்தியமானது. அதில் எந்த பெரிய அபாயம்லாம் ஒன்றும் கிடையாது. யோகத்தில் சிக்கல்கள் இருக்கும். அதனால் அதில் முக்கியமாக ஒரு தாகத்தை பற்றி சொல்லும் பொழுது, தாகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீங்குவதற்கு தண்ணீர் கொடாமல் இரார்கள். தண்ணீர் கொடுப்பது பிரயாசமும் அல்ல, தண்ணீர் ஏரி, குளம், கால்வாய் முதலான இடத்தில் இருக்கின்றது. தாகத்தால் மாற்றிக்கொள்ளத்தக்க ஏகதேச அபாயம் நேரிடுமே அல்லது அதனால் தேகத்திற்கு ஆணினா துன்பம். பசியினால் மாற்றிக்கொள்ளக்கூடாத கெடுதி தேகத்திற்கு நேர்க்கிடும். ஸோ 2ல் எது முக்கியம்னாக்க சாப்பாடு தான் முக்கியம். தண்ணி பரவாயில்ல, அது மெதுவாக கூட போய் குடிச்சிக்கலாம், வேறு எங்கேயும் போய் தேடி குடிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது
அதுபோல் பிணியை பற்றி சொல்லும்பொழுது, பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவர்களுக்கு பிணியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு தயவு உண்டாகாமல் இராது. பசி மிகுதியினாலே பிணிகள் விருத்தி ஆகின்றன. ஆகார பக்குவங்களாலே அப்பிணிகள் நீங்குகின்றன. பிணிக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பத்திய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாக இருக்கின்றது. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும், ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்கக்கூடாது. இன்றைக்கி உலகத்தில் எடுத்துக்கிட்டாக்க எல்லாரும் ஏதாவது ஒரு பிணியில் என்ன ஆகுறாங்க, பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள காலங்கள் இப்போ உள்ள உணவுகள் சைவமாக இருந்தாலும் கூட நம்ம உடம்புக்கு என்ன பத்தலை, சத்து இல்லை. இன்றைக்கி உள்ள உணவுகளில் பெரும்பாலும் சத்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாம் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் உரம் போடுறதுனால அந்த கெமிக்கல் கொண்டு வளர்ந்த செடிகள் அதை நம்ம சாப்பிடுவதனால நம்ம உடம்புக்கும் சத்துக்கள் குறையுது. அப்போ சத்து குறையும் போது உடம்புல என்ன ஆகிடும், நோய்கள் வந்துடும். அப்போ நோய்கள் வரும்போது அந்த நோய்கள்னால நம்ம துன்பப்பட்டுக்கிட்டுருவோம். அப்போ மனிதனை மனித சரீரம் எடுத்தாலே 4448 வகை நோய்கள் மனிதனை தாக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 4448 வகை நோய்களை 3 பிரிவில் பிரிச்சிருக்கிறாங்க. வாத நோய், பித்த நோய், சிலைத்தும நோய். வாதம், பித்தம், சிலைத்துமம். இதை எப்படி செக் பண்ணுறது? நமக்கு வாத பித்த சிலைத்துமம் ஹையாக இருக்கா, லோவாக இருக்கா, எப்படி கூடி போச்சா குறைஞ்சி போச்சா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாடியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சன்மார்க்கத்தில் எல்லாம் நாடி பார்க்க தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அந்த கலையை. ஏன்னா இது நம்மளோட உடம்பு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, நம்மக்கிட்ட இருக்கிற கழிவு. வாதம், பித்த, 3 கழிவு பொருட்கள். அப்போ அதுக்குள்ளே ரேஷோ இருக்குது. 1, அரை, கால் அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா பிரச்சனை இல்லை. இந்த ரேஷோவில் மாறி போயிடுச்சுனாக்க நமக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ பிரச்சனை இருக்குனாக்கா நமக்கு அதுக்குள்ள உணவு முறைகளை கையாண்டு நம்ம உடம்பை பேலன்ஸாக வைத்துக்கொள்ளணும். நோய் வர்றது இயல்பாக இருக்கும். ஆனால் முடிந்தவர்களுக்கு அந்த நோய்கள் நமக்கு ரொம்ப நாள் போட்டு வாட்டாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய லட்சியம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு உடம்பு நோய்வாய்ப்பட்டுருச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த லட்சியத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ ரொம்ப முக்கியம் உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தா உடம்பு அதிகமாக நோய் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உணவு தான் காரணம். ஏன்னா ரொம்ப பேர்த்துக்கு உணவை பற்றி தெரியறதில்லை. உணவு நாலேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் அப்படின்னு. இப்போ தவத்துக்குன்னு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உணவு இருக்குது. சில உணவெல்லாம் நம்ம சாப்பிடவும் முடியாது, ஆசைப்படலாம், ஆனால் சாப்பிட முடியாது. நீங்கள் தியாகம் பண்ணணும் அந்த மாதிரி யோகத்தில் போனாக்க. அதனால தான் அருப்பெருஞ்சோதி ஒரு தனி ரூட் வச்சிருச்சு. சோறு போட்டுட்டு புண்ணியம் செஞ்சுட்டு அதில் அப்படியே போய் சேரு அப்படின்ட்டு. இல்லை, ஜீவகாருண்யத்தை பெருக்கி 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 அது எந்த அளவுக்கு உயர்ந்து போகுதோ நீ அது மயமாக ஆகிறது அப்படின்றத ஒரு ரூட் அமைச்சு வச்சுருக்குது. ஏன்னா யோகத்துக்கு போகும்போது அந்த உணவு பழக்கங்களில் ரொம்ப நிறையா நுட்பங்கள் நமக்கு தெரியணும். நுட்பம் தெரியலன்னா அதுவே மரணமாகிடும், சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா யோகம் சாதாரண விஷயம் இல்லது. அதனால் இறைவனும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியாதவங்களுக்குள்ளே இறைவனும் கலக்கிறதும் இல்லை. அந்த யோகத்தில் சரியான இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த யோகம் சித்திக்குது. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்கன்றது. அப்போ சன்மார்க்கத்துக்குரிய யோகம் எப்படி விளங்குது அப்படின்றது அந்த யோக தனியாக படிக்கணும். இறைவன் எப்படி ஆட்கொண்டு எப்படி வள்ளலாரை ஒளி உடம்பு எப்படி கொடுத்தாரு. இங்கே தான் நடமெல்லாம் முக்கிய பங்கு வைக்குது. உணவு முக்கிய பங்கு வைக்குது, நடம் வைக்குது, தீட்சையெல்லாம் வருது. இங்கே தான் இறைவனாக பார்த்து வைக்கிறது. மனுஷன் வைக்கிற தீட்சையெல்லாம் ஒன்றும் கரைக்கு ஆகாதது. அப்போ இந்த பிணியிலேருந்து நம்ம விடுபடுவதற்கு வாதப்பித்த சிலைத்துமங்களை அப்பப்போ செக் பண்ணிக்கணும். வாதம் கூட இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன, அதை கண்டிக்கிறதுக்கு என்னது, பித்தம் கூடி போனால் அதை கண்டிக்கிறது. இதனால தான் வள்ளலார் இந்த கரிசாலை,
வேறு என்னென்ன மூலிகை சொல்லியிருக்கிறாரு? முசுமுசுக்கை, சளியெல்லாம் போக்குறதுக்கு முசுமுசுக்கை, தூதுவளை, செல்ஸுங்களெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியது, கடுக்காயெல்லாம் சாப்பிடணும். கடுக்காய் தான் ரத்தத்தெல்லாம் சுற்றி செய்யும். ரத்தம் ரொம்ப அழுக்காக இருந்தாலும் முடியாது. மலச்சிக்கல் இருந்தாலும் யோகம்லாம் சித்திக்காது. மலச்சிக்கல் இருந்தாலே ரத்தமெல்லாம் கெட்டு போயிடும். ஸோ இப்படி பல்வேறு நோய்களில் வந்து தாக்கப்படுவாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சில நோய்களுக்கு வந்து பத்தியம் இருந்தாலும் நீங்கி போயிடுன்றார். ஆகாரங்களை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது சில நோய்கள் நம்மளை விட்டு போயிடும். இப்போ சளியெலாம் நிறையா பிடிக்குதுனாக்கா அந்த மாதிரி இனிப்பு உள்ள பொருள்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இப்போ காற்று ரொம்ப இருக்குன்னா வாதம் சம்மந்தப்பட்ட பொருள்களை வந்து சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. பித்தம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி பொருள்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இதெல்லாம் வந்து இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை மரணமில்லா பெருவாழ்வுக்கு டார்கெட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இதை வந்து எப்படியாவது தீர்த்து கொள்வதற்கு இன்றைக்குள்ள பெருவாலான நோய்களுக்கு வந்து என்ன வகையான மருத்துவங்கள் ஓடுதுனாக்கா அசுர வைத்தியம் ஓடிக்கிட்டுருக்கு. அறுக்கிறதெல்லாம் இல்லைங்களா, சுற்றி செய்கிறதெல்லாம் வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன மாதிரி வழிபாட்டில் இருக்கோம், என்ன மாதிரி மருத்துவத்துக்கு போனால் நமக்கு நல்லது? சித்தர்கள் கையாண்ட முறைகளை கையாள்வது நமக்கு ரொம்ப சாதகம், சேஃப்டி கூட. ஏன்னா மற்ற வைத்தியத்துக்கு போகும்போது அதனால் சைட் எஃபெக்ட்ஸ், ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்தோம்னா அதனால் நமக்கு நிறைய துன்பமும் நோய்களும் அதனால் பெரிய இழப்புகள்லாம் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் கத்தி போடாமல் பார்த்துக்கணும். உடம்புல கத்தி போட்டு இதெல்லாம் உறுப்பெல்லாம் எடுத்துட்டாக்கா அப்புறம் அது பின்னால் ஒரு சில சிக்கல்களெல்லாம் நமக்கு ஏற்படுத்தும். அதனால தான் சொன்னார், இந்த பிணி என்ற ஒன்று கொடுத்துருக்குறாரு. அப்போ இந்த பிணிக்கு யாருக்கு மருந்து செய்ய முடியுமோ அவங்களுக்கு வந்து நோய் தீர்க்கிறது ஒரு பெரிய புண்ணியம். ஒரு மனிதனை நோயிலே வச்சுட்டு இருந்துட்டு நீங்கள் ஒரு மருத்துவம் செஞ்சால் அந்த நோயை தீக்கிட்டுனா உங்களை கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. சாப்பாடு போடுறதுக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குதோ பிணிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பலன் இருக்குது. ஏன்னா நோய் வந்து அவ்வளோ கொடுமையானது, மனிதனை கொன்றுவது. அதனால் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவு உடையவருக்கு பிணியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு தயவு உண்டாகாமல் இராது. தயவு வந்தாலும் எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த நாலேஜ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. தயவு மட்டும் இருந்து என்ன செய்யுது? ஐயோ நோய் நல்லா போகணும் அப்படின்னு நமக்கு தயவு இருந்து என்ன செய்யுது? அதுக்குள்ளே மருந்து வேணும், அதுக்குரிய ஆள் தெரியணும், வைத்தியம் தெரியணும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். தயவு மட்டும் இருந்தால் பத்தாது நமக்கு. பசி மிகுதினாலே பிணிகள் விருத்தி ஆகின்றன. அப்போ சாப்பாட்டை நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணிடணும். ஆகார பக்குவங்களாலே அப்பிணிகள் நீங்குகின்றன. அப்போ ஆகாரத்தினுடைய தன்மை தெரியணும். நம்ம சாப்பிட்ற ஆகாரம் என்ன மாதிரி ஆகாரம், அப்போ ஆகார நாலேஜ் நமக்கு வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கேயாவது வைத்திய நூல்கள்லேருந்து பார்த்து எடுத்து நம்ம அதை வச்சுக்கொள்ளணும். பிணிக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பத்திய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாக இருக்கின்றது. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும். அப்படி தான் இன்றைக்கி நிறையா பேர் பிணியோடு இருக்கிறாங்க. ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய சன்மார்க்க அன்பர்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ என்ன, அவங்க வந்து சன்மார்க்கத்தில் இருந்தாங்க, மரணம் இல்லா பெருவாழ்வுக்காக இது பண்ணாங்க. ஆனால் பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக்கில் போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன விழிப்பாக இருக்கணும், எப்படி இருக்கணும்? நம்ம ஹார்ட்டை நம்ம செக் பண்ண, இதெல்லாம் உள்ளுக்குள்ளது. இன்றைக்கி வந்து நிறைய நவீன கருவிகள்லாம் இருக்குது. நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அட்டாக் பண்ணி சாவுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், நிறைய இன்றைக்கி வந்து மருத்துவங்களில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. முன்கூட்டியே நம்ம அறிந்து கொள்ள முடியும். முன்கூட்டியே இனிப்பு நீர் இருக்கா அறிந்து கொள்ள முடியும். முன்கூட்டியே ப்ரெஷர் இருக்கா அறிந்து கொள்ள முடியும். முன்கூட்டியே உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குதா தெரிஞ்சுக்கணும். பிளாக் இருக்குதா நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணிக்க முடியும். எல்லாமே இன்றைக்கி நவீன கருவிகளை நமக்கு வருமுன் காத்துக்கொள்வது நல்லது. இல்லைனாக்கா நம்ம திடீர்னு இதெல்லாம் வந்து எந்த டைமில் யாரை அட்டாக் பண்ணுறது தெரியாது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் நோ பாயிண்ட் இல்லைங்களா. ஸோ உடம்பு, அதை தான் வள்ளலார் அடிக்கடி சொல்ல, உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எழுதுவாராம். பொன் போல் பாதுகாத்துக்குன்னு எழுதுவாராம். ஏன்னா உடம்பு போச்சுன்னா உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்னர். திருமூலர் சொன்ன நோக்கம் என்னன்னாக்கா, உடம்பு போச்சுன்னா அந்த உடம்புல உயிர் சக்தியாகப்பட்டது 7வது தாதில் உயிர் வராது, உயிர் உற்பத்தி பண்ண முடியாது.
அதனால தான் அந்த உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். உடம்பு கடவுள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். உடம்பார் அழியில் உயிரார் அழி. அப்போ உயிர் உற்பத்தி இருக்காது. உயிர் உற்பத்தி இல்லைன்னா வாசி வசப்படுத்த முடியாது. அது உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு ரொம்ப ஓல்டாக போயிட்டாலும் அங்கே வாசிக்கு வழி இல்லாமல் போயிடும். ஸோ அதுவும் அங்கிட்டு இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே இளமையிலே நம்ம முடிச்சுக்கிட்டாக்க தான் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்னர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார்னர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்து வந்து இச்சை, ஆசை. பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குகின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவிப்பதற்கு தயவு வராமல் இராது. ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமாகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றினும் இச்சை இராது. பசி வந்தால் 10 பறந்து போயிடும்ன்றாங்க. அப்போ வேறு இதில் இச்சை வராது. பசிக்கு வந்து உணவு போட்டன்னைக்கே 5க்கும் பசிக்கும். ஒரு குழியை நிறச்சிட்டோமா 5 குழிக்கு பசி எடுத்துடும். புலன்களுக்கெல்லாம் அது வீரியம் வந்துடும். அப்போ புலன்களுக்கு தீனி போடணும். காணுகின்ற காட்சி, பேசுகின்றது, அந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு ஆகாரம் கொடுக்கும். அதனால தான் இச்சை இராது. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையை சிறிது முயற்சியினால் முடித்து கொள்ளவும் கூடும். என்ன இச்சையோ அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை முடித்து கொள்ளக்கூடும்ன்றது. அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும். இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. அப்போ பசிக்கு எப்போதும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பசிக்கு உள்ள உணவை சில பேர் தன்னுடைய சுதந்திரத்தினால் சம்பாதிக்க முடியும், சில பேருக்கு தன் சுதந்திரத்தினால் சம்பாதிக்க முடியாது, அல்லது வேண்டிய அளவுக்கு அவங்களால சம்பாதிக்க முடியாது. அங்கே பற்றாக்குறை இருக்கும், கேப் நிலவும் வந்தது. ஸோ அது போன்ற ஒரு நிலையில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த உதவி செய்கிறத இறைவன் விரும்புகின்றார் அப்படின்னு தெரியுது. சில பேருக்கு வந்து மிதமிஞ்சின பணம் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் போய் செய்யணுன்றது அவசியம் இல்லை. யாருக்கு இல்லையோ, யாருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ, யாராவது நமக்கு வந்து செய்வாங்களா, யாராவது நமக்கு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உள்ள ஏழைகள் விஷயத்தில் தான் முக்கியமாக கவனம் செலுத்தப்படணும். அடுத்து எளிமைன்னு சொல்கிறார். பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுள்ளவர்களுக்கு சுதந்திரம் மற்ற, பாருங்கள் அந்த இடத்துல பெருமான் அதை பதிவு பண்ணுறாரு. சுதந்திரம் இல்லை, அவங்க சொந்தத்தில் சம்பாதிக்கக்கூடியது. அந்த சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமை என்பது இங்கே ஏழ்மைன்னு கூட பார்க்கலாம். ரொம்ப புவராக இருக்கக்கூடியது, வீடு வசதி இருக்காது, வருமான வசதி இருக்காது, பிள்ளைக்குட்டி நிறையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எளிமை நீக்க தயவு வராமல் இராது. பசியினால் வருந்துகின்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமையே இல்லை. எல்லாத்த விட எது ரொம்ப மோசமானதுன்னா பசி. அதை விட எளிமை வேறு எதுவுமே இல்லை. எளிமையை சில நாள் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடும். ஏழ்மையால் இருக்கிறவங்க பிற்பாடு கூட மாற்றிக்கலாம். பசியை அவ்வாறு மாற்றிக்கொள்ளக்கூடாது. எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கக்கூடும், பசியோடு வைத்திருக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த பசிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை பெருமான் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாக்க, மற்றதெல்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம், தள்ளி போடலாம், பிற்பாடு நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பசியை நீங்கள் அந்த மாதிரி தள்ளி போட முடியாது. பசிக்கு உடனே கொடுத்தாகணும், இல்லைன்னா என்ன பண்ணும் அது அது வேறு பிரச்சனையெல்லாம் கொடுத்துரும். மயக்கம் வரும், கீழே விழுவாங்க, பொத்துன்னு விழுவாங்க, சத்துக்கள் குறைஞ்சி போகும். அதுதான் பசியோடு வைத்திருக்க முடியாது. அடுத்து இன்னொன்று வந்து பயம். எந்த வெளிக்குரியது இந்த பயம்? அஞ்ஞான வெளிக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா பயம். பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவருக்கு பயத்தை நிவர்த்தி செய்விப்பது தயவு வராமல் இராது. பசியினால் வரும் பயத்திற்கு கொலையினால் வரும் பயத்திற்கும் மேற்பட்ட பயமே இல்லை. டாப் இது ரெண்டும் தான். ஒன்று பசி, இன்னொன்று பயம். இது ரெண்டில் வர பயத்துக்கு மேற்பட்ட ஒரு பயம் இல்லை. இப்போ ஒரு உயிரை கொல்ல போகிறோம்னாக்கா அந்த உயிர் கூட என்ன செய்யும்? பயப்படும். இல்லைங்களா? கொலைன்னா எல்லா உயிரும் பயப்படுதுங்க. அப்போ அந்த பயத்துக்கு மிஞ்சின ஒரு பயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். பயத்தை உபாயத்தால் நீக்கி கொள்ளக்கூடும், பசியை உபாயத்தால் நீக்கி கொள்ளக்கூடாது.
பயத்தை கூட வேறு ஒரு உபாயத்தில் நம்ம நீக்கி கொள்ளலாம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் கொஞ்சம் காசுலாம் கொடுத்தா அந்த பயம் கூட போயிடும். ஓ ஓகே, பிரச்சனை இல்லை, நான் தீர்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் கூட போயிடும். உபாயத்தால் இதை வந்து செய்யலாம். பசியை சொல்ல முடியுங்களா? பசித்தவங்களுக்கு வந்து கொடுத்து தான் சாப்பாடு கொடுத்தா தான் அதுக்கு நிவர்த்தி, வேறு எந்த நிவர்த்தியும் அதுக்கு கிடையவே கிடையாது. அதனால் பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு வைத்திருக்கப்படாதுன்னு சொன்னார். பசினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் கொலையினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் தம்முள் ஒத்திருக்கின்றன. சேம்ன்றார். எதனால் வர்றது? பசினால் வர்றதும் கொலையினால் வரக்கூடிய துன்பம் ஒன்றே ஒன்று ஒத்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆகலால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதை ஜீவகாரணத்துக்கு முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும். அதுதான் லட்சியம், பசியும் கொலையும். இப்போ கொலையை எப்படி தவிர்க்கிறது? ஒன்று, நம்ம கொலை செய்யாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். மற்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இன்றைக்கி உலகம் முழுவதும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? கொலை தானே. ஆன்மீக அடிப்படையில் கொலை நடக்குதா இல்லையா? மத கோட்பாடுகளில் மத சண்டைகள், இதில் வந்து இது நாட்டுக்கு நாடு சண்டை. இன்றைக்கி எல்லா நாடும் என்ன செஞ்சு வச்சுருக்குது? வல்லரசுகள்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? எல்லாம் அணுகுண்டு வச்சுருக்கிறாங்க. போட்டால் என்ன ஆகும்? நாளைக்கு தேர்ட் வேர்ல்டு வார் வந்தால் என்ன ஆகும்? யார் இருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். எந்த நேரத்தில் என்ன நடக்குன்றது தெரியாது. ஆமாம், எந்த நேரத்தில் எதுவுமே நடக்கலாம். சேஃப்டி இருக்கா உலகத்தில்? சேஃப்டி இல்லை. நம்மளாம் வந்து மரணமில்லா பெருவாளுக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். அவன் எங்கேயாவது தூக்கி ஒரு பொம்மை போட்டானா முடிஞ்சு. நம்ம ஒளி உடம்பு பெறத்துக்குள்ளே எல்லாம் அப்படியும் எல்லாம் தூள் தூளாகிடும். அந்த மாதிரி ரசாயனங்கள்லாம் வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ உலகம் அமைதியாக இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். உலகம் சண்டை சச்சரவாக இருந்தாக்க இந்த வாழ்வில் நமக்கு செய்ய முடியாது. அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபடுமே ஒழிய மரணமில்லா பெருவாழ்வு அப்புறம். அதேமாதிரி பஞ்சம் பட்டினி வந்துட்டாலும் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா முக்கியமாக என்ன வேணும்? சாப்பாடு. அப்போ சாப்பாடுக்கு தான் முக்கியமாக நமக்கு வந்து தேடுவோமே ஒழிய மற்றதுக்கு வந்து நேரம். அப்போ சாப்பாடு அங்கே இல்லாமல் போச்சுன்னாக்க மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ இதில் நம்ம போட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு 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 டார்கெட்டை அடையணுன்ற போது சுற்றுப்புற சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கணும். இல்லைன்னாக்கா அதுவும் சாத்தியப்படாது. இப்போ வள்ளலாருடைய காலங்கள்லாம் எப்படி இருந்தது? பஞ்ச பட்டினியாக தான் இருந்துச்சு அவருடைய காலத்தில். ஏதோ கடவுளுடைய அனுக்கிரகமும் அருளும் இருந்ததுனால வள்ளல் பெருமான் வந்து அதில் வெற்றி பெற்றார். மற்றவங்க யாரும் வந்து வெற்றி பெற்றாங்களானாக்கா இல்லை. அவர் ஒன்றி பெற்றதுக்கு காரணமே கடவுளுடைய கருணை தான். அவ்வளோ சிக்கலான சூழ்நிலையிலையும் ஆட்சிகள் பூரா வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி, மத மாற்றங்கள், நிறையா சிக்கல்கள், நிறையா பஞ்சம் பட்டினி, மத மாற்றங்கள், இந்த மாதிரிலாம் இருந்தது. அதிகாரம் வந்து முழுக்க முழுக்க வேறவங்ககிட்ட இருந்தது. சம்டைம் அதிகாரங்கள் வேறு பக்கிட்டு இருந்தாக்கா ஆளை கூட முடிச்சிருவாங்க. இல்லைங்களா? அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்லாம் பண்ண முடியாது. பெரிய ஆற்றல் இருக்குது, அது இருக்குன்னாக்க அந்த மாதிரி ஆளெல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ இப்படிலாம் தப்பிச்சு போய் சேரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது அதனால் இந்த கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது ஜீவகாருண்யத்துக்கு வந்து முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும். இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனையும் நம்ம வந்து பார்த்து அவங்ககிட்டலாம் நம்ம வந்து சொல்லி ஒவ்வொரு ஆளையாக நம்ம திருத்தணும். இதுதான் நமக்குள்ள வேலை. கொலையும் பசியும் அதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்றது நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். சமய மதங்கள்லாம் இதை வந்து சொல்லணும். எடுத்து சொன்னால் தான் அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் திருந்துறவங்க திருந்துவாங்க. நம்ம யாரும் சொல்லலைன்னா மாட்டாங்க. இப்போ சைவமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்தும் போது சில பேர் சைவமாகவும் ஆயிடுறாங்க. இப்போ நான் அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல வந்து பேசும்போது அவங்களே சொல்கிறாங்க, இப்போலாம் நான் சைவமாக தாங்க இருக்கிறேன், சைவமாக ஆயிட்டேங்க அப்படின்றாங்க. அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே அவங்களுக்கு, அவங்களுடைய அகம் காரியப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்னா மற்றவங்களை கொலையிலிருந்தும் அவங்கள வந்து விடுவிக்கணும். மற்ற உயிர்களை கொல்லாமல் இருப்பதற்கு அவங்களுக்கு நம்ம
முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து சொல்லணும். அதுலேருந்து அவங்க மீண்டுனாக்க நமக்கு அது மிகப்பெரிய ஒரு லாபத்தை அது வந்து தரும். ஓகே, 20வது, பசினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவகாரணத்துக்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும் இவ்விடத்து பசி நீக்குதலும் மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்துவது ஏன்? இப்போ இதில் வந்து இப்போ நம்ம இந்த வேதம் படிக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், பசி நீக்கிறது வந்து அருட்பெருஞ்சோதி வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இதுக்கு முன்பு உள்ள சமய மதங்கள்லாம் எம்ஃபசைஸ் பண்ணலையா, வலியுறுத்தப்படலையா அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ வள்ளலார் எங்களோட இதில் வந்து வள்ளலார் வந்து ஜீவகாருண்யம் கொலையை தவிர்க்கணும் அப்படின்றதில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்போ 2000 ஆண்டுக்கு முன்பு திருவள்ளுவர் வலியுறுத்தலையா, கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தலையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ரிக்கி, யஜூர், சாம, அதர் வேதங்கள்லாம் தர்மத்தை வந்து வலியுறுத்தலையா? அல்லது புத்தர் வந்து தர்மத்தை வந்து வலியுறுத்தலையா? இயேசுநாதர் தர்மத்தை வலியுறுத்தலையா? நபிகள் நாயகம் தர்மத்தை வலியுறுத்தலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? எல்லா சமய மதங்களும் என்ன வலியுறுத்துது? தர்மத்தை வலியுறுத்துது. அப்போ இருக்குது, ஏற்கனவே அது இருக்குது. என்ன வித்தியாசம் அவங்க சொன்னதுக்கும் அவங்க சொன்ன காலத்துக்கும் இப்போ வள்ளலார் சொல்கிற காலத்துக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க. அன்றைக்கும் ஏழைகளுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்க தானே சொன்னாங்க, இன்றைக்கும் இது தானே சொல்கிறாங்க. அப்போ என்ன வித்தியாசம்? புதுசாக வள்ளலார் எதுவும் வந்து சொன்னாரா? புதுசாக சொல்கிறாரா? இல்லை, இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா இந்த மாதிரி? அவங்க வந்து ஜீவகாருண்யம் செய்தாலும் யோகத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க ஞானம் பெற முடியும். அப்படிங்கும்போது வல்லபெருமான் வந்து ஜீவகாருண்யத்தினாலையும் பெற முடியும், யோகத்தை கொண்டு வரல இல்லையா? ஆமாம், அவங்க டைமில் வந்து யோகம் தனியாக செய்யணும். ஓகே, வேற? ஏன்னா நாளைக்கு இது கேட்கலாம் உங்ககிட்ட. எங்கள் மதத்தில் இருக்குது, எங்கள் மதத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது, ஜீவகாருண்யம் சொல்லப்பட்டிருக்குது, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு போட்டிருக்கு, கொலை தவிர்க்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன வித்தியாசம்னாக்க, அன்றைக்கு அவங்க சொல்லியிருந்த போதிலும் இந்த அருள் காரியப்பட்டுச்சா? அதான் கேள்வி. அருட்பெரும் ஜோதியோடைய அருள் காரியப்பட்டுச்சா? அன்றைக்கு செஞ்ச தர்மத்துக்கு இந்த அருள் காரியப்பட்டுச்சா? இல்லை, அடித்து சொல்லலாம் இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் காரியப்பட்டது எது? அவங்களுக்கு காரியப்பட்டது எது? ஏன்னா அவங்களும் அருளை பற்றி தானே பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு காரியப்பட்டது எந்த அருள்? அந்தந்த வெளிகளுக்குரிய அருள் காரியப்பட்டு. இப்போ உள்ள காலகட்டம் இப்போ செய்கிற தர்மத்துக்கு மிக உயர்ந்த பலனை கொடுக்குது. ஆனால் எந்த அருள் கொடுக்குதுன்னா அருட்பெரும் ஜோதி கொடுக்கு. அதுதான் வித்தியாசம். இப்போ ஒரு வேலையை வந்து ஏற்கனவே உள்ளவங்களாம் செஞ்சுருப்பாங்கங்க, அதே வேலையை இன்றைக்கி ஒருத்தவங்க செய்யும்போது சம்பளம் ஒன்றா இருக்குதா? இல்லையே. சம்பளம் வந்து இன்றைக்கி செய்கிற வேலைக்கு சம்பளம் கூட இருக்குது. அது மாதிரி இப்போ செய்கின்ற தர்மத்துக்கு வந்து நேரடியாக அருட்பெரும் ஜோதியோடைய அருள் காரியப்படும். அதுதான் யாரே எனினும்னு சொல்கிறார். யாரே எனினும், எங்கே இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமேன்றார். எந்த சிதம்பரம்? பூர்வ ஞான சிதம்பரமா, உத்தர ஞான சிதம்பரமா? உத்தர ஞான சிதம்பரம். அப்போ உத்தர ஞான சிதம்பரம் வந்து அது எதை குறிக்கும்னா அருட்பெரும் ஜோதியை குறிக்கும். இதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட இதில் உள்ள அருள் தான் காரியப்படும் அப்படின்றது. இல்லை, இப்போ உள்ளதுக்கு வந்து இது காரியம் கொடுக்கும், அது கொடுக்காது. ஏன்னா அதோடைய டேர்ம்லாம் என்ன ஆகிடுச்சு? ரிட்டையர் இல்லைங்களா? அப்போ ரிட்டையர் ஆகிட்டால் யார் பலன் கொடுக்கறது? அருட்பெரும் ஜோதி தான் பலன் கொடுக்கும். அப்போ அருட்பெரும் ஜோதியோடைய பலன் கொடுக்கும்போது அந்த உயிருக்கு லாபமா நட்டமா? லாபம். ஏன்னா உயர்ந்த இடம் கிடைக்கிது இல்லையா, உயர்ந்த வாழ்வு கிடைக்கிது இல்லையா. ஸோ அதனால தான் இது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வள்ளலாருக்கு பிற்பாடு
எப்போ இந்த ஆட்சி வந்து வள்ளலார் கையில் கொடுத்ததோ இப்போ செய்கின்ற தர்மத்துக்குள்ள பலன் அதிகம் உயர்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து காருண்யத்தால் பசி நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர். மீண்டும் படிக்கிறேன். ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து காருண்யத்தால், காருண்யம்னா இரக்கம் இல்லையா, பசியை நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்யாமல் இரார்கள். கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விக்க தக்க தயவுடையவர்கள் ஆகார்கள். பசியால் வரும் கொலையை ஆகாரத்தால் அன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்கப்படாது. பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபாயத்தால் நிவர்த்தி செய்விக்க கூடுமாதலால் கொலையால் வரும் துன்பத்தையும் பசியால் வரும் துன்பத்தை அமைத்து அடிக்கடி வலியுறுத்துகின்றது என்று அறிய வேண்டும். ஸோ இதை படித்து நீங்கள் நல்லா அதை வந்து புரிஞ்சுக்கணும், என்ன அவர் சொல்ல வராரு. பகையாக வரக்கூடிய கொலையை வந்து என்ன செய்யலாம், அது வந்து உபாயத்தால் யாராவது மத்தியஸ்தர் வச்சு பேசி என்ன பண்ணலாம், அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். பசி அந்த மாதிரி பேசி நிவர்த்தி செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பசிக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா மரணம் வந்துடும், நீ கொலையில் போய் செஞ்சாலும் அவனுக்கு மரணம், ரெண்டுமே மரணத்தை கொடுக்கும். அப்போ அந்த உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகிறது. அதனால தான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. பசியும் கொலையும் நீங்கள் முக்கிய கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்படுது. அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவரும் பிணியால் வருந்துகின்றவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும்போது வருத்தங்களை எல்லாம் மறந்து பசி வருத்தம் மேற்பட்டு ஆகாரம் தேட முயற்சி செய்கின்றார்கள். மற்றதெல்லாம் அவங்களுக்கு வருத்தம் இருந்தால் கூட எதுக்கு முக்கியத்துவம்? பசி, அதுதான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க. இது போட்டால் தான் அப்புறம் மற்றதெல்லாம் ஞாபகமே வரும். அதனால தான் இதுக்கு வந்து ஆகாரம் தேட முயற்சி செய்கின்றார்கள். அன்றே அரசன் ஆக்கினையால், ஆக்கினை என்பது ஆர்டர், கொலை குற்றம் பற்றி கொலை செய்ய விதிக்கப்பட்ட குற்றவாளியும் பசி வந்தபோது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயல்கிறான். கொலை குற்றத்துக்குள்ள ஒரு குற்றவாளி, அவனுக்கு கூட என்ன செய்யும்? பசிக்கும். அப்போ செத்து தான் போகிறோமே, நம்ம இப்படியே கடந்து சாவோன்னு நினைப்பானா? நான் நினைக்க மாட்டான். அந்த நேரத்தில் ஏதாவது சாப்பாடு வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த துன்பத்தையெல்லாம் மறந்து பசியை மாற்றிக்கொள்ள முயலுகின்றான். சரி, நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம். அது மாதிரி தூக்கு போடுறவனுக்கெல்லாம் கடைசியில் வந்து கேட்பாங்க, நீ என்ன விரும்புகிற சாப்பிட்றன்னு. அதனால் அவன் என்ன கேட்குறானோ அதை வாங்கி கொடுத்துருவான். அது அப்படி கொடுக்கணுன்றது ஒரு முறை இருக்குது. அவன் என்ன கேட்குறான். வைத்தியரால் தாம் இறந்து விடுவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாளரும் பசி வந்தபோது தமது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயலுகின்றார்கள். டாக்டர் சொல்லிடுறாரு, இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார். சில டாக்டர்ஸ் போய் அவர் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னுவார், நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னாக்க கடைசி அவர் என்ன விரும்புகிறாரோ அவர் வாங்கி கொடுங்கன்னுவாங்க. ஸோ தெரிஞ்சாலும் கூட, இறந்து போவோன்னு தெரிஞ்சாலும் கூட பசி வந்தோடனே அந்த நேரத்தில் என்ன தேவைப்படும்? நான் தான் சாக போகிறேனே, எனக்கு ஒன்றும் வேணாம் விடுங்கய்யா அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? செத்து போன பிற்பாடு அங்கிட்டும் படையல் தான். 3 வேளை படையல், அப்புறம் வாரம் ஒரு வாரத்துக்கு படையல் இருக்கு இல்லையா? காலையில் அவர் என்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் வந்து வைப்பாங்க. ஆமாம், சாப்பாடு வந்து முக்கியம். செத்து போயிட்டாலும் சாப்பாடு வந்து முக்கியம். ஏன்னா அந்த மேபி அது வந்து இப்போ தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டோம், திடீர்னு செத்து போட்டோன்னே அந்த ஏர்ஜ் இருக்கும் நமக்கு. அந்த கருவி கரணங்கள்லாம் இயங்குதுலையே, அந்த பசியெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். அந்த ஆசை இல்லை, அங்கே பசிக்கு உண்மையிலேயே. ஏன்னா அந்த தத்துவத்திலேருந்து விடுபட்டுனாலே அந்த கருவிகரங்கள்லாம் ஓயறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் பசி இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, அவங்க வந்து சாப்பாடை விரும்புவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு நிறையா இந்த ஆவிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுங்கெல்லாம் இன்னும் பசியில் தான் இருக்குதுங்க. அங்கிரி கோஸ்லாம் இருக்குது. ஆமாம், அதுங்களுக்கும் சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. நிறைய தேவதைகள் கூட பசியில் தான் இருக்குதுங்க.
சில தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்மன் அதெல்லாம் ஒரு தெய்வம், அது கூட வந்து ஏதாவது வேப்பலையெல்லாம் எடுத்து கடிக்குது, சாப்பிடுது, பச்சை தண்ணி குடிக்குது, பால் குடிக்குது, இளநீ சாப்பிடுது. பசி எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குது. தேவர்களுக்கு பசி இருக்குது, 5 மூர்த்திகளுக்கும் அமுதம் இறைவன் கொடுக்குறாரு, அதெல்லாம் இருக்குது. பராபரையில் உள்ளவங்களும் உண்டு தண்ணி போயிருக்கிறாங்க. அப்போ பசி இருக்குது. இப்போ வள்ளலாரும் பசித்திருன்னு சொல்கிறாரு, அவரும் பசித்து சாப்பிட்ருக்கிறாரு, இறைவன் அவருக்கும் உணவு ஊட்டி இருக்கிறார். அப்போ அந்த உணவு உண்டு தான் வளரணும் என்பது இன்னொரு விஷயம் இல்லையா. ஏன்னா ஒளி உடம்பு கூட இந்த உணவுக்கு வளராது. வேறு உணவு, அமுத உணவு சாப்பிடும்போது தான் அந்த உடம்பு வந்து வளருது அப்படின்றது தெரியுது. அது வளர்ந்த பிற்பாடு அப்புறம் பசிக்குமானாக்கா பசிக்க, இருந்தாலும் பசித்தா நீ சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலான்னு வள்ளலார் சொல்கிறாரு. நீ எடுத்து அங்கே இருக்கிற இதை உண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போ பசி எல்லா கட்டத்துலேயும் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அது அதனால தான் வைத்தியரால் தாம் இறந்து விடுவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாள்னா வயசானவங்க பசி வந்தபோது தமது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயலுகின்றார்கள். பசிக்கு தயவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் ஜீவர்கள் இம்சைப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டான். உண்மையான ஜீவகாரணியம் உள்ளவர்கள் ஆகலின் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கின்ற தர்மத்தை அடிக்கடி வலியுறுத்துவதென்று அறிய வேண்டும். சன்மார்க்கத்துக்கு மூலமே என்னன்னாக்க அதுதான் ஜீவ உயிர்கருணை. பசித்தவங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கறது, அடிக்கடி அந்த தர்மத்தை வந்து வலியுறுத்துறது. ஏன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்கிறது. பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவருக்கும் தேக நாசம் செய்வது உண்மையானால், உண்மைதானே, எவ்வளோ நாளைக்கு பசியோடு இருக்கிறது, தேகம் என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். எல்லா ஜீவர்கள் பசியும் அறிந்து நிவர்த்தி செய்விக்க வேண்டும். அப்படி நிவர்த்தி செய்விக்க தொடங்கி கடவுளால் திருஷ்டிக்கப்பட்ட தேவர், மனிதர், நரர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற இவ்வேழு வகைப்பட்ட அளவிறந்த பேதங்களுடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது சாத்தியமா அசாத்தியமா? அசாத்தியமாகுமே. சொல்லிட்டார் கடவுள், பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுன்ட்டு. அப்படி பார்க்க போனாக்கா எல்லாருக்கும், தேவர்களுக்கும் பசிக்குது, மனிதருக்கும் பசிக்குது, நரகத்தில் உள்ளவங்களுக்கும் பசிக்குது, மிருகத்துக்கும் பசிக்குது, பறவைக்கும் பசிக்குது, ஊர்வன பசிக்குது, எல்லாத்துக்கும் பசிக்குது. இதுக்கெல்லாம் சோறு போடுறது ஏன் வேலையான்னு? அது சாத்தியமா? இவ்வளோ இதுக்கும் கொடுக்க தான் என்னால் தான் முடியுமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்படி கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாரு? சில பேர் கேட்பாங்களா அந்த மாதிரி? அது சாத்தியம் இல்லையா? எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லையே. அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாரு? தேவர்களை எடுத்துக்கிட்டார். தேவர்கள் மனித சுதந்திரத்திலும் மேற்பட்ட சுதந்திரம் உடையவர்கள், எக்ஸ்ட்ரா பவர் உடையவங்க. அவங்க வந்து சொந்தமாக என்ன செஞ்சுக்க முடியும்? அவங்க பசி ஆற்றிக்கொள்ளும். தங்களுக்கு நேரிட்ட பசியை தாங்கள் முயற்சியினாலேயே மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லபம் உடையவர்கள். வல்லபம்னா பவர். நீ எனக்கு சோறு போட்டு தான் நான் பசி ஆற்றிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ என்னோடய சொந்தத்தில் நான் வந்து தேடிக்கொள்ள முடியும். தேவர்களுக்கு வந்து அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அது அவங்களுடைய பசியை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஆதலால் அவர்கள் பசியை குறித்து மற்றவர்கள் யோசிப்பது அவசியம் அல்ல. நீ அதை பற்றி யோசிக்க, தேவர்கள்லாம் பசியாக இருப்பாங்களே அப்படின்றது, நீ அவங்களுக்கெல்லாம் எப்போ சோறு கொடுக்கறது, அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவர்களுக்கு பசி நேர்ந்தால் துன்பம் உண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம். ஃபீலிங்ஸ் இருந்தால் போதுன்ட்டு. தேவர்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அவங்களும் கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற அந்த இரக்கம் ஒன்றை இருந்தால் அது போதும் அப்படின்ட்டார். நெக்ஸ்ட், மனித சுதந்திரத்தும் மேற்பட்டவர், மனிதனை விட இன்னும் மேற்பட்ட பவருடையவர், தேவலோகத்தில் இருக்கிறவங்க, தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறார் மனித சுதந்திரத்திலும் மேற்பட்டவர்கள். அப்போ மனிதனை விட இன்னும் ஹையர் லெவலில் இருக்குங்க, தேவலோகம்னு இருக்கு இல்லையா, அந்த தேவர்கள். அடுத்து வந்து நரகர். இவங்க யார்? நாம் பசி ஆற்றுவிக்கத்தக்க இடங்களில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கின்றபடியால். அப்போ நரகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. நம்ம அங்கே போக முடியாது. வேறு இடங்களில் இருக்கின்றபடியால் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசியாற்றுவித்தாலும் அந்நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியம் அல்ல.
உன் உலகத்தில் இல்லை, அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறாங்க, நீ அங்கே போக முடியாது, அதனால் நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குன்ற அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் அந்நரகரும் பசி நேரிடில் வருந்துவார்களே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம். ஃபீலிங்ஸை மட்டும் வச்சுக்க. நரகருக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் அவங்க கஷ்டப்படுவாங்களே, துன்பப்படுவாங்களே அப்படின்ற இரக்கம் மட்டும் இருந்தால் போதும். இந்த இடத்துல ஒவ்வொரு பாடலையும் பாருங்கள், அந்த ஃபீலிங்ஸை வந்து நமக்கு எண்ணங்கள், இரக்கம், அந்த இரக்கத்தை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார். அடுத்து, ஊழ் வகையாலும் சிறிதும் சுதந்திரம் இல்லாத மரம், புல் முதலிய தாவரங்களில் மனிதர் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியினால் விளைவிக்கின்ற தாவர வர்க்கங்களுக்கு பசி குறித்து நீர் விடுவது அவசியம் என்றும். இப்போ நம்ம வந்து ஒரு மாமரம் நடுறோம், பலாமரம் நடுறோம், பூச்செடி நடுறோம், இல்லை சொந்தமாக பயிர் ஏதோ ஒரு நெல் நடுறோம். அப்போ யார் அதுக்கு தண்ணி ஊற்றுறது? நம்ம தான் ஊற்றணும். அது சொல்கிறாரு, பசி குறித்து நீர் விடுவது அவசியம் என்றும். மற்ற தாவர வர்க்கங்கள் எல்லாம், இப்போ காட்டிலெல்லாம் மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, ஃபாரஸ்ட், நீங்கள் போய் தண்ணி ஊற்றணுமா? அதுக்கு முடியுமா? நம்ம போய் தண்ணி ஊற்ற தான் முடியுமா? முடியாது. அதுதான் சொல்கிறாரு, மற்றைய தாவர வர்க்கங்கள் எல்லாம் 20 லட்சம் பேத தாவர வர்க்கங்கள் இருக்குது. அந்த வர்க்கங்கள் எல்லாம் அருள் நியதிப்படி ஆகாரம் கொடுப்பிக்க உயிர்த்திருக்கின்றன. யார் வேலை இது? இறைவனோட வேலை. அவர் தண்ணி மழை பெஞ்சு மழையினால் அது உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதனால் அவைகளுக்கெல்லாம் பசி அறிந்து ஆகாரம் கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல, அது உன்னுடைய வேலை அல்ல. கடவுள் சுதந்திரம் என்றும் அவை குறித்து யோசிப்பது அவசியம் அல்ல, அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டார். ஆகாரம் இல்லாவிடில் வருந்துமே என்று இறங்குதல் மாத்திரம் அவசியம். இந்த இப்போ கர்நாடகாவில் தண்ணி இல்லை, பருவமழை பொய்த்து போச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? வறட்சி மிகுந்து போச்சு, பயிர்களெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பயிர்களெல்லாம் செத்து போகுது. அடுத்து மீத்தன் கேஸ் வந்து எடுக்க போகிறானுங்க, இதனால் சிக்கல் ஒன்று வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன நினைக்கலாம், நம்ம இப்படி மழை இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படலாம், இறைவன்கிட்ட வேண்டலாம், மழை பெய்யறதுக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதை வருந்துமே என்று இறங்குதல் மாத்திரம் அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கு, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவ்வவற்றின் ஊழ் வகைக்கு தக்கபடி அருள் நியதி ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசி ஆறுகின்றன என்றும், அவ்வவைகளுக்கு தக்க ஆகாரம் அறிந்து கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல. ஊர்வன பறவை இனங்கள், கால்நடைகள், இதுக்கெல்லாம் நமக்கு சுதந்திரமானா இல்லை. ஏன்னா அதெல்லாம் காட்டில் கிடக்குது, சில இது நீரில் கிடக்குது, சில இது மண்ணில் ஊர்ந்து போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுதந்திரம் அல்ல. கடவுள் சுதந்திரம் என்று அவைகளில் மனிதர் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் சுதந்திரத்தால் சம்பாதித்து கொள்கின்ற பசு, எருது, எருமை, கடா, ஆடு, குதிரை முதலிய சில மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசி ஆற்றுதல் அவசியம். நீங்கள் ஆடு வளர்த்தா, நீங்கள் மாடு வளர்த்தா, நீங்கள் முயல் வளர்த்தா, இல்லை வீட்டில் அக்யூரியமில் மீன் வளர்த்தா, யார் இந்த கடவுள் வந்து நீ அக்யூரியமில் வச்சுருக்க, நான் வந்து போடுறேன்னு மீன் போடுவாரா? அப்போ இது யாரோட வேலை? இது நம்ம போடணும். ஏன்னா நம்ம சுதந்திரத்தால் நம்ம வளர்க்குறோம், நம்ம நன்மைக்கு நம்ம மேன்மைக்கு வளர்க்குறோம். அதனால் நம்ம தான் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்படி சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன ஆகிடும்? பாவம் சூழ்ந்து கொள்ளும். மனிதர்களில் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று இருவகைப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒரு தன்மையாய் இருத்தலாலும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வந்து பெண் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, அந்த பாதிப்பும் நன்மையும் ஒத்து இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மனம் முதலான அந்தக்கரண விருத்தினாலும் கண் முதலான இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்கின்ற ஆன்ம அறிவு ஒத்திருத்தலாலும் மனிதருக்கு ஊழ் வகையினால் அருள் நியதிப்படி கொடுப்பிக்கின்ற ஆகார மட்டில் ஜீவித்து தேகத்தை வைத்திருக்க கூடாமையாலும் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதிக்கின்ற ஆகாமிய ஆகாரத்தாலும் பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க வேண்டுமாதலாலும் ஆகாமியத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம்
மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்டபடியாலும் ஊழ்வகையாலும் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வருந்தும்படியாகவும் அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படியாகவும் அவர் தயவினால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும் ஆகாரம் கொடுத்தவர் சித்தி முத்தைகளை அடையவும் அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும் என்று தெரிந்து கொள்ளும். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை வந்து இறைவன் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? சுதந்திரம். சில பேருக்கு சுதந்திரம் இருக்குது, சம்பாதித்து சொந்தமாக அவங்க வந்து பசியாற்றிக் கொள்வது. சில பேருக்கு அந்த சுதந்திரம் இல்லை. சில பேருக்கு ஊழ் வயத்தால் அந்த ஊழ் வயனா முன் ஜென்மத்தினுடைய கர்மத்தினால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ இல்லைன்ற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்கும் சூழ்நிலை உண்டு. வேறு எதுவுமே எதிர்பார்த்துட்டு இருக்காது. மனிதர்கள் மட்டும்தான் ஒருத்தரை யாராவது நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கணும். அப்படி எதிர்பார்க்கின்ற பட்சத்தில் மனிதனுக்கு மட்டும் ஊழ் வயதால் நமக்கு வந்து அருள் நியதிப்படி ஒரு உணவு இருந்தாலும் அந்த உணவு நமக்கு பத்தாது. நமக்கு வேறு ஒரு உணவு நமக்கு தேவை. அதை வந்து ஆகாமிய உணவுன்னு சொல்கிறது. அப்போ ஆகாமிய உணவு என்பது முயற்சி பேதத்தால் அந்த உணவை நீங்கள் பெறணும். எது? அமுதம். அமுதம் உண்டாதான் உடம்பு வந்து நீடித்து இருக்கிற உடம்பு கிடைக்கும். இந்த உணவு சாப்பிட்டோமா இந்த உடம்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து போய்கிட்டே இருக்கும். செல்ஸ் எல்லாம் செத்து போயிட்டுருக்கும். அப்போ நம்ம மனிதனுக்கு மட்டும் இன்னொரு உணவை நம்ம கட்டாயம் தேடி அந்த உணவு தான் நித்திய உடம்பை வளர்க்கும். இது கடவுள் வந்து விதித்து இருக்கிறாரு. மனுஷன் நீ இந்த உணவோடு மட்டும் இருக்காத, மிருகங்களுக்கெல்லாம் அது நீதிப்படி உள்ள ஆகாரம் இருக்குது, உனக்கு மட்டும் இன்னொரு உணவு நீ தேடி ஆகணும். அப்போ அந்த உணவு மண் உலகத்தில் இருக்குதா விண்ணுலகத்தில் இருக்குதா? இதைத்தான் வள்ளலார் சொன்னார், பசித்திரு. எதை உன்னை? மண்ணில் இருக்கிறத சாப்பிட பசித்திருக்கு அவர் சொல்லலை. விண்ணில் இருக்கிற அமுதத்தை உன்னை நீ பசித்திரு அப்படின்னு சொன்னார். அதை இறைவன் அவருக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்ததாக அவருடைய பாடலில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறார். அந்த உணவு உண்ண தான் அவருடைய அருள் தேகம் வந்து சித்தி பெற்றது. அந்த அருள் உடம்பு வந்து வளர்ந்தது, அறிவு வளர்ந்தது, தெளிவு வளர்ந்தது அப்படின்லாம் வள்ளல் பெருமான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். அதனால தான் இவர் வந்து தயவினால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும். வெறும் ஆகாரம் போட்டுட்டு போகிறதில்ல. அவங்களுக்கு எதுக்கு நீ ஆகாரம் கொடுக்குற? பசியெல்லாம் போக்குறது எதுக்கு? சாப்பிட்டுட்டு அவன் தூங்கிட்டு போகிறதுக்கா? இன்றைக்கி அதுதான் பெரும்பாலும் நடக்குது. போகிறாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவன் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்றதுல தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்க நன்முயற்சின்னு சொல்கிறார். அப்போ நன்முயற்சின்னா என்ன பண்ணணும்? எது நன்முயற்சி? ஏற்கனவே இந்த நிலைக்கு நீ போனதுக்கு என்ன காரணம்? நீ கையேந்திர அளவுக்கு நீ போனதுக்கு என்ன காரணம்? ஆற்றோடு தும்பை அணிந்திடுவார் தம்மை போற்றாதவருக்கு அடையாளம் ஒன்று பூதலத்திலே சோற்றாவியற்று சுகமற்று சுற்ற துணியுமற்று ஏற்றாகிலும் பிச்சை கிடையாமல் கட்டியிருப்பாரே. பாரு, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், உடுத்த வழி இல்லாமல் இருக்கான், உண்ண வழி இல்லாமல் இருக்கிறான், ரோட்டில் கிடக்கிறான். பாரு, போன ஜென்மத்தில் இவெல்லாம் கடவுளை கும்பிடாத பாவிகள்னு சொல்கிறார். அப்போ இந்த ஜென்மத்தில் என்ன செய்யணும்? நன்முயற்சி கொண்டு வரணும்னா அவனை என்ன பண்ணணும்? அவனை சாமி கும்பிட வைக்கணும். நல்ல பழக்கங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். கடவுள் வழிபாடு எவ்வளோ முக்கியம்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். வெறும் சோறை மட்டும் போட்டுட்டு போனாக்கா அவனுக்கு என்ன தெரியும்? வெறும் இந்த உடம்பை விட்டு அவன் நன்மை பெற்றுட்டு என்ன தேடணுமோ அவனுக்கு தேடுறது தெரியாமல் காலம் போயிடும். அதை தான் இங்கே சொன்னார். சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லை, அவனை வந்து நன்முயற்சியில் செலுத்தவும் சொன்னார். அப்போ நான் சோறு போட்டேன்னாக்கா நீ என் சொல்ல நீ கேட்கணும். நீ என் சொல்ல கேட்கலன்னா அவனுக்கு சோறு இல்லைன்னு வச்சு விட்டுரு. செய்யலாம்ல? சோறு போடுறேன் இல்லையா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவார். அப்போ உயிர் கொடுத்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா நீ என்ன செய்யணும்? நான் சொல்கிறத கேட்கணும். கேட்கலன்னாக்கா அப்போ அது பயன் இருக்குதானாக்க பயன் இல்லாமல் போயிடும். அதான் நன்முயற்சியில் செலுத்தவும் அப்படின்னு சொன்னார். ஆகாரம் கொடுத்தவர் சித்தி முத்தைகளை அடையவும். அப்போ அவங்களும் வழிபாடு செஞ்சு அவங்களும் அதை உணர்ந்தாங்கனாக்க இவங்களுக்கு என்ன? ஆகாரம் கொடுத்தவர் சித்தி முத்திகளை வந்து பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியால் இப்படித்தான் அருளை பெறணும் அப்படின்னு விதிச்சிருச்சு. பிறருக்கு உதவி செஞ்சு தான், பிறர் பசி போக்கி தான் உன்னோட வினையை
நீ தீர்த்துக்கணும், நீ சித்தி முத்தி பெறணுன்னாக்கா மற்றவங்களோட பசியாடும். இதுதான் கடைசியாக கடவுள் வகுத்த விதி. ஏன்னா இந்த நியதி வந்து எந்த நெறிக்கு உரியது? நித்தியமான நிலைக்குரியது, நித்திய வாழ்வுக்குரியது. இதுக்கு முன்புலாம் கொடுத்ததெல்லாம் வந்து நித்தியம் இல்லை. இப்போ கொடுக்குற அருள் வந்து நித்திய வாழ்வுக்குரியது. அப்போ நித்திய வாழ்வுக்குரியது. அதை தான் வள்ளலார் சொன்னார், என் நெறிக்கு ஏற்ற நிலையேனர். இவரோட நெறி எப்போ வந்தது? சன்மார்க்க நெறி எப்போ வந்தது? ஜீவகாருண்ய நெறி எப்போ வந்தது? 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு. இவருக்கு கிடைச்ச நிலை எப்போ வந்தது? அதுவும் 19ஆம் நூற்றாண்டுக்கு வந்தது. இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி என்ன தெரியுது நமக்குன்னா, இது வந்து நித்தியமானது. இதுக்கு முன்பு கொடுத்ததெல்லாம் அனித்தியமானது. அப்போ நித்தியமானதுக்கு வந்து வேணும்னாக்க அந்த பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் நம்ம அந்த புண்ணியத்தை பெற்று நித்திய இன்பத்தை வந்து பெறணும். அருள் நியதி. ஏன்னா இவர் சொல்கிற அருள் வந்து ஆன்மாக்குள்ளே இருக்கிற அருள். பாடியில் இருக்கிற அருளை இவர் பேசுகிறாரா? சித்தாந்த மாதிரி பாடியில் இருக்கிற அருளை பேசுகிறாரா? இல்லை. அல்லது மனதில் இருக்கிறத பேசுகிறாரா? அந்த அருளையும் இவர் பேசலை. இவர் பேசுகிறது ஆன்மா உள்ளுக்கு. அதுதான் அந்த இரக்கத்தை வந்து இவர் அடிக்கடி வலியுறுத்துறதுக்கு அது ஒரு காரணம். அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும். இதை தான் நீங்கள் 5:5:1 போய் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து சொல்லியிருப்பார், என் நெறிக்கு ஏற்ற நிலையே அப்படின்ற ஒரு வரி வரும். அதில் இருக்கா? படிங்க. ஆமாம், கைக்கு இசைந்த பொருளே, என் கருத்து இசைந்த கனிவே, கண்ணே என் கண்களுக்கு இசைந்த கனவா, மெய்க்கு இசைந்த அணியே, உண்மைக்கு இசைந்த அணியே. அப்புறம் என்னோட மெய் கலந்த தருணத்தை விளைந்த சுகமே, நெய்க்கு இசைந்த உணவே, என் நெறிக்கு இசைந்த நிலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வரி, என் நெறிக்கு இசைந்த நிலை. அதனால தான் சொல்கிறேன், நான் முதல்ல ஏன் கேட்டேன்னா, ஜீவகாருண்யம் வந்து முன்பும் இருந்துச்சு, எல்லா மதங்களும் பேசியிருக்கு, வள்ளலாருக்கு முன்பு எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலை கிடைச்சிதான்னா யாருக்கும் கிடைக்கும், எந்த மத தலைவருக்கும் கிடைக்கல. இப்போ என்ன கேள்வி, ஏன் கிடைக்கல? இப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் இதுலையும் இருக்குது, நான் எங்கள் இதுலையும் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. விளங்குங்களா? அந்த அருள் வந்து காரியம். அப்போ அருள் எப்போ காரியப்படுது? 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு தான் உண்மையான அருள் காரியப்படுது, உண்மையான நிலையை கொடுக்க போகுது. அப்போ அவங்க வந்து அதை புரிஞ்சிருக்கணும், விளங்கி இருக்கணும். நம்மளுடைய அருள் வேறுன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த மதத்தில் சொல்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் எல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மதங்களில் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த அருள் என்ன செய்யும்? அவங்களுக்கு காரியப்படும். ஏன்னா யாரே எனினும், ஏன்னா டியூட்டி யாரோட இது? அருட்பெரும் ஜோதிட. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த வேதம் படிக்கலை, படித்தா தான் இது தெரியும், படிக்கலைன்னா தெரியாது. அவங்க நினச்சிட்டாங்க அவங்க அருள் தான் இனி இயங்க போகுது, அவங்களுக்கு கிடையாது. இதுதான் இயங்கும் அவங்களுக்கு, இது தான் அவங்களுக்கு அருள் பாலிக்கும். அவங்க அருளும் காலத்தால் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. எங்கே அது 95 சொல்கிறார் இல்லையா? கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதை குறிப்பித்து வாடும் சிறியன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்வித்திடல் வேண்டும், பாடும் போலோ நினையெல்லாம் துணை வேறில்லை பரவெளி. அப்போ நீ சோறு போட்டுட்டு என்ன பண்ணுறது? தர்மம் பண்ணிட்டு என்ன? எது துணைன்னு தெரியணுமே. இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க மதத்தில் உள்ள அருள் தான் துணை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது துணை இல்லையே. அப்போ ஹோல்சேலாக இது என்ன உரிமை? எல்லாம் அண்ட சராசரங்களெல்லாம் இதனுடைய உரிமைக்கு எடுத்து, இனி இதனுடைய பார்வை, இதனுடைய ஆட்சி, இது கொடுக்குற பலன்கள். அதுதான் என் நெறிக்கு ஏற்ற நிலையே அப்படின்னு சொல்கிறார். ஆக அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும் மனித தேகம் மற்ற தேகம் போல் லேசிலே எடுக்கக்கூடாத ஆகலாலும், மனிதனாக பிறக்கிறது அரிதறிது, மானிடராய் பிறத்தல் அரிது. ஓகே, இதை எப்படி நம்ம வந்து எலிபரேட் பண்ணுறது? இப்போ சொல்லிட்டார்ல, மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல் லேசிலே எடுக்கக்கூடாதாகலாலும், மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கம் மிகவும் விளங்குவதாலும்.
இப்போ நம்மலாம் இன்றைக்கி உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? 700 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. இன்னும் போக போக என்ன ஆகும்? கூடிக்கிட்டு தான் போகும் இல்லைங்களா? ஐக்கிய நாட்டு சபை பிரகாரம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கூடிக்கிட்டு தான் போகும். 1000 கோடிக்கிட்டலாம் வந்துடும். 2050லலாம் 2100லலாம் வந்து 1000 கோடிக்கு மேலே மக்கள் ஜனத்தொகைக்குள்ள வந்து போயிடும். அப்போ எப்படி இது வருது? எப்படி நம்ம வந்து அது இவர் சொல்கிறாரு, மனித தேகம் மற்ற ஜீவன் போல் லேசிலே எடுக்கக்கூடாது. ஒரு உயிருக்கு ஒரு உடம்பு கிடைக்கிறது இந்த சாதாரண விஷயம். அது மனிதன் செய்ய முடியுமா? மனிதன் செய்ய முடியும். அந்த உயிர் வந்து எத்தனை வெளிகள் கடந்து 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 வந்து இந்த பூமியில் வந்து அதுக்கு வந்து ஓரறிவில் வந்து, அப்புறம் 2 அறிவு வந்து, 3 அறிவு வந்து, 4 அறிவு வந்து, 5 அறிவு வந்து, அதுக்கப்புறம் ஒரு ஆண் மகனுடைய விந்து அணுக்கள் அந்த இது கலந்து எல்லா விந்து அணுக்களுமா பிறப்பு எடுக்குது? இல்லையே. எவ்வளோ விந்து அணுக்கள் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. எல்லா முட்டையுமா எச் அவுட் ஆகுது? எல்லா முட்டையுமா உடம்பாகுது? இல்லையே. எத்தனையோ முட்டைகள் வந்து என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. அதுலேயே பாருங்கள், ஒரு விந்து அணுக்களில் வந்து எத்தனையோ மில்லியன் கணக்கான விந்து அணுக்கள் வந்து எது முதல்ல நீந்தி வந்து முட்டையை பிடிக்குதோ அதுதான் நம்மளாக உருவெடுக்கிறோம், ஒரு மனிதனாக உருவெடுக்கிறோம். அந்த ரீதியில் நம்ம பார்க்கும்போது இது அவர் சொல்கிறது சரிதானே? நமக்கு கிடைக்கிறது ஒரு மனித பிறப்பு கிடைக்கிறது, தப்பிச்சு வந்திருக்கிறோமே. எத்தனை ஆயிரம் மில்லியன் கணக்கான பேருக்கு அணுக்களுக்கு கிடைக்காதது நம்ம பிடிச்சி வந்திருக்கிறோமே. இந்த மாதிரி ரீதியில் பார்க்கும்போது தான் நம்ம பிறந்ததுனுடைய மவுசு தெரியும், நம்மளுடைய பெருமை தெரியும் இல்லைங்களா? இல்லைன்னா இப்போ மேலோட்டமாக சொன்னால் அது தெரியாது. நீங்கள் வந்து எட்டம்ஸ் வரைக்கும் போகணும். எட்டம்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதில் எத்தனை இது கருவிலேயே செத்து போகிறதுன்னு எவ்வளோ இருக்குது, பிறந்து வெளியே வந்து செத்து போகிறது எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து நோய் வந்து செத்து போகிறது எவ்வளோ இருக்குது, இடையில செத்து போகிறது நிறையா இருக்குது. ஒன்றும் சாவாமல் 50, 60, 70, 90 வயசு வரைக்கும் இருக்கிறோன்னாக்க அது வந்து பெருமைப்படக்கூடிய ஒன்றாது இல்லையா? ஷபாஷ் தானே, ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறாங்க, கருவில் எவ்வளோ பேர் அணிஞ்சு போகிறாங்க, கருவில் உள்ள கரு அழிக்கப்படுது இல்லையா? அதுதான் சொல்கிறார், மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலே எடுக்கக்கூடாதாகலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கம் மிகவும் விளங்குவதாலும். என்ன விளங்குதுன்னு சொல்கிறாரு? ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவது. யாருக்கு விளங்குது? எல்லாருக்குமா விளங்குது? இல்லையே. ஏன் விளங்குறது இல்லை? ஆன்மா விளக்கம் ஏன் விளங்குறது இல்லை? கொலை புலை இருந்தால் அருள் விளக்கம் வந்து காரியப்படும். ஆன்ம விளக்கம் ஆன்ம விளக்கம் தான் முடிவான விளக்கம், அதுதான் இறுதியான விளக்கம். இவ்வளோ நாள் அந்த விளக்கம் யாருக்கும் காரியப்படும். இப்போ பாருங்கள், சித்தருக்கும் ஆன்ம விளக்கம் காரியப்பட்டுச்சு. ஆனால் எந்த எல்லை வரைக்கும் தெரிஞ்சுது? பராபரை வரைக்கும் தான் தெரிஞ்சுது. நித்தியமா அனித்தியமா? அனித்தியம். அப்போ மூலாதாரத்திலேருந்து எடுக்கின்ற அருள் அது ஒரு விளக்கம் கொடுக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எது வரைக்கும் கொடுத்துருக்கு விளக்கம்னா பராபரை வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்குது. அந்த பராபரை விளக்கம் வந்து நித்திய விளக்கமா அப்படின்னா, உண்மையா அப்படின்னா அதுவும் உண்மை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதுக்கு அங்கிட்டு இன்னொரு விளக்கம் ஒன்று, இன்னொரு இடம் இருக்குது. அதுதான் ஆன்மா விளக்கம்னு வள்ளலார் கொண்டு வர்றார். இந்த ஆன்மா விளக்கம் தான் கண்டிப்பாக அதுக்கு ஜீவகாருண்யம் இருந்தால் தான் ஆன்ம விளக்கம் உங்களுக்கு காரியப்படும் அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா புற விளக்கம் தான் காரியப்படும். 4:7 போய் பாருங்கள், இதை சொல்லியிருப்பார். புற விளக்கம் அக விளக்கம் அப்படின்னு விளக்கங்களை பற்றி நிறைய இடத்துல வந்து பதி விளக்கத்தில் கூட இதை பற்றி சொல்வார். விளக்கம் 4:7 பாருங்கள். முதல்ல வெளிப்புறத்தோங்கும் விளக்கமே அகற்றே விளங்கும் ஓர் விளக்கமே ஒளிப்பிலாதன்றே அளித்த பொருளின் ஒருவனே நீ பிரிவாற்றேன் ஒளிப்புற நீ எழுதகுதரணம் புறந்தரும் பிரித்து காட்டுறாரா 2 விளக்கங்களா? ஆன்மா விளக்கம் வேற, புற விளக்கம்
அகத்தே விளங்கும் ஒரு விளக்கமே புறத்தே விளங்கும் விளக்கமே என்று. புற விளக்கம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் விளங்கி இருக்குது. பராபரையில் உள்ளவங்களுக்கெல்லாம் புற விளக்கம் தான். வள்ளலாருக்கு மட்டும்தான் அக விளக்கம் வந்து விளங்கி இருக்குது. அகவல்னு சொல்கிறதுலாம் அகத்திலேருந்து வந்ததுனால தான் அதுக்கு அகவல்னு கூட பேர் கொடுத்தாரு. அதுபோல் 15வது பாடலையும் பாருங்களேன். பதி விளக்கத்திலையும் விளக்கங்களை பற்றி வகைப்படுத்துகிறார். எத்தனை வகை விளக்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சார் பூத விளக்கமோடு பகுதிகளின் விளக்கம். விளக்கம்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? சார் பூத விளக்கம், பூத நிலைகள் இருக்கிறோம் இல்லையா, பஞ்சபூதம். இப்போ மனம் வந்து பஞ்சபூதத்தில் என்ன கூறு? வெளிக்கூறு. அப்போ அந்த வெளியிலேருந்து விளங்கி கொள்வது அது ஒரு விளக்கம். அது முற்றிலும் அதுதான் முடிவானதா? இல்லையே. அடுத்து சொல்கிறாரு பகுதிகளின் விளக்கம். அந்த மனதிலேயே இன்னர் கான்ஷியஸ் ஒரு லெவல் இருக்குது. இன்னர் கான்ஷியஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, சப்கான்ஷியஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு பகுதி இருக்குல்ல. அப்போ மேலோட்டமாக பார்த்தா வேறு மாதிரி, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சா விளக்கம், இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சா ஓகே. இந்த பகுதிக்குள்ளேயே விளங்குகின்ற விளக்கம் வந்து முடிவான விளக்கமானாக்க அதுவும் இல்லை. அதையும் கடந்து தத்துவ விளக்கமெல்லாம் தரும் விளக்கமாகி. தத்துவங்கள் எத்தனை? 36, 60. இந்த 30, 36 வந்து இப்போ இருக்கிற அறிவை கொண்டு விளங்கி கொள்ள முடியுதா? முடியாது. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் விளங்குனா தான் அது நமக்கு விளங்கு, இல்லைன்னா விளங்குது. இப்போ எல்லாரும் 36 தொண்ணூறு. யாருக்காவது தெரியுதா நான் 36ல் இருக்கிறேன், அது 36 இதுன்னு யாருக்காவது தெரியுதா? டாக்டர்லாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் 36லாம் தெரியுதா? அப்போ நமக்கு அந்த அறிவு விளக்கம் இல்லை. விளங்காமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் 36க்குள்ள. சரிதானே? அதை தருவதற்கு ஒரு விளக்கம் நமக்கு விளங்குனா தான் விளங்கும். அப்போ யாருக்கு அது விளங்குனுச்சு? சித்தர்களுக்கு விளங்கி. ஏன்னா வள்ளலாருக்கு முன்பே சித்தர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த விளங்குறதுக்கு, தத்துவங்கள் விளங்குறதுக்கு எத்தனை அறிவு வேணும்? 10 அறிவு இருந்தால் தான் விளங்கணும். படிப்பறிவுலாம் வச்சுட்டு விளங்கி கொள்ள முடியாது. பாருங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லெவல் வந்து எப்படி போகுது. அடுத்து என்ன சொல்கிறாரு? நேராதி விளக்கமதாய் பறை விளக்கமாகி. பறை லெவலுக்கு போயிட்டாக்கா பறை விளக்கம் நமக்கு காரியப்படும். அதிலிருந்து விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது. அடுத்து நிலைத்த பராபரை விளக்கமாகி. அதையும் கடந்து போனீங்கன்னா பராபர விளக்கமாகி. அகம்புறமும் அடுத்து அதையும் தாண்டி அகம்புறம் பேராசை விளக்கமதாய் சுத்த விளக்கமதாய். இதுதான் சன்மார்க்க விளக்கம். பெரு விளக்கமாகி எல்லாம் பெற்ற விளக்கமதாய். ஆல் இன் ஒன், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம். இதுதான் இயற்கை விளக்கம். இதுதான் ஆன்ம விளக்கம் சொல்கிறது. அப்போ அந்த ஆன்மா நமக்குள்ளே என்ன பண்ணணும்? காரியப்படணும். அந்த ஆன்மா விளக்கம் காரியப்பட்டால் தான் அருள் விளக்கம் மிகவும் விளங்கும். அருள் விளக்கம் அதுதான் வள்ளலார் சொல்கிறார். அருளை நீ பெற முயற்சி பண்ணு. ஜீவகாருண்யத்தினால்தான் அதை நீ பெற முயற்சி பண்ணு. அப்போ தான் உனக்கு ஆன்ம விளக்கம் காரியப்படும். அப்போ அந்த ஆன்மா என்ன செய்யணும்னா உருக்கம் ஏற்படணும்னு சொல்கிறாரு. சன்மார்க்க வழிபாடு வந்து என்ன வழிபாடு? ஆன்ம உருக்கம் மெல்ட் பண்ணணும். அப்போ மற்ற உயிர்களுடைய துன்பத்தை நினைத்து இது வந்து உருக்கம் ஏற்படணும், உருகணும். அப்படி உருகும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற அருள் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா வெளிப்படாது. அதான் ஆன்ம உருக்கத்துக்கு. இப்படி ஆன்ம உருக்கம் ஏற்படும் போது தான் அகவிளக்கம் காரியப்படும். அகவிளக்கம் உங்களுக்கு காரியப்படும் பொழுது நீங்கள் அகவல் படித்தாலும் சரி அல்லது சன்மார்க்க வேதத்தை நீங்கள் படித்தாலும் சரி விளங்குமா விளங்காத? விளங்கும். அப்போ உள்ளுக்கு இருந்து விளக்கம் கொடுத்துச்சுனாக்க அதோடைய அர்த்தம் எப்படி இருக்கும், அதோடைய தெளிவு எப்படி இருக்கும்? இதை வந்து பல காலம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல காலம் நீங்கள் படிக்க ஒரு பக்கம் ஜீவகாருண்யம் பண்ண இது நமக்குள்ளே அந்த விளக்கம் என்ன ஆகிக்கிட்டே இருக்குன்னா, ஒரு தரம் படிக்கல்னு ஒரு பாடல் இருக்குது இல்லையா, இருதரம் படிக்கல் முத்தரம் படிக்கல்னு அந்த பாடலில் இருக்கும். இதில் இல்லை, 6ஆம் திருமுறையில் இல்லை, வேற ஒரு இதில் இருக்கும். அப்போ உங்களுக்கு விளக்கம் வந்து கூடிக்கொண்டே போகும். இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். 15வதுலேயும் அந்த விளக்கம் வந்து இருக்குது. நிறையா பாடல்கள் இதை பற்றி சொல்லியிருப்பார். அதுபோல்
729வது பாடல் பாருங்கள். 729. இந்த விளக்கம் உங்களுக்குள்ள விளங்கினால் காரியப்பட்டால் என்ன தெரியும்னு சொல்றாரு பாருங்க. எப்பொருளும், இப்போ ஏதாவது எந்த பொருளாவது விளங்குதா நமக்கு? வான்வெளிலாம் என்ன பொருள்னு ஏதாவது விளங்குதா? ஒன்றுமே தெரியாது. 10 அறிவு உள்ளவங்களுக்கு கூட அதுக்கு மேலே உள்ள பொருள் என்ன பொருள்ன்றது அவங்களுக்கும் விளங்காது. அது எப்படி செஞ்சுருக்கு, எப்படி உருவாக்குது, அது என்ன பொருள், எப்படி அழியாமல் இருக்குதுன்றதை யாருக்குமே, அந்த பொருள் யாருக்குமே நம்ம அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. இருந்தாலும் அகம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துச்சுன்னா அது விளங்கும்னு சொல்கிறார். எப்பொருளும் எவ்வுயிரும் எவ்வுலகும் விளங்க விளக்கிடும் வான் தன்னைனர். விளக்கிடும்ன்றார். அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த பொருள் இப்படி தான் இருக்குது. அதுக்கு ஒரு கணக்கியலை கூட அது சொல்ல முடியாது. இப்போ நமக்கு அது தெரியாது. இப்போ எட்டாம்ஸ் எத்தனை இப்போ தண்ணின்றோம் H2O அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன பூதங்கள், என்னென்ன அணுக்கள், எத்தனை அணுக்கள் கலந்து ஒன்றாகுது அப்படின்றத கணக்கு நமக்கு தெரியாது. இந்த பூமி எப்படி வந்துச்சு, என்னென்ன கணக்கு, இது நமக்கு சொல்ல தெரியாது. தண்ணி எப்படி வந்துச்சு, காற்று வந்துச்சு, எந்தெந்த அணுக்களோட கலப்பு இது வந்துச்சு அப்படின்னு நமக்கு சொல்ல நமக்கு ஒன்றுமே விளங்காது. ஆனால் வள்ளலாருக்கு இதெல்லாம் அப்படி அத்துப்படியாக அவருக்கு வந்து கிடைக்கும். அதான் எப்பொருளும் விளக்கிடும். செப்பரிய ஒரு பெரிய சிவபதியை சிவகதி சிவபோகத்தை துப்புரவு எனக்கு அருளமுதம் துணிந்தளித்த துணை என்றன் அப்பனை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ அப்படின்னாரு. 815 பாருங்கள். மெய்மையே கிடைத்த மெய்மையே, மெய்மையே கிடைத்த மெய்மை, உண்மையே உண்மையிலே கிடைத்த உண்மையே அப்படின்ற அர்த்தம். ஞான விளக்கமே விளக்கத்தின் வியப்பே. விளக்கம் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவருக்கு ஏற்பட்ட வியப்பு அப்படின்னு சொல்கிறார். கைமையே தவிர்த்து மங்களம் அளித்த கருணையே கரிசிலா கலிப்பே ஐமையே அதற்குள் அதுவதுவாக அற்புத காட்சியை எனது பொய்மையை பொறுத்து புகழளித்த அருளி பொதுநடம் புரிகின்ற பொருளை. பொய்மையெல்லாம் பொறுத்து கொண்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ விளக்கத்தின் வியப்பே. அப்போ ஆன்ம விளக்கம் ஏற்படும் போது தான் நமக்கு என்ன ஏற்படும்னா வியப்பு. அதான் மெய்யருள் வியப்பு. வள்ளல் பெருமானியா வியந்தார். அருள் வந்து அவருக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு அருள் இருந்ததுனால மெய்யருள் வியப்பு 100 பாடல்கள் வந்து எழுதினார். மெய்யருள் வியப்பு அப்படின்னு. அதனால தான் இந்த ஆன்மா விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவதாலும் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அது இயங்கலை. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஸ்டாண்ட் பை, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இது இயங்கலை. சிறுநெறியில் போனால் இயங்காது, கொலைப்புலை இருந்தால் இயங்காது. அந்த மாதிரி எவ்வளோ காலமாக இது இருக்குது. எல்லா மதத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இது இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இது அவங்களுக்கு இயங்குவது இல்லை. அப்போ எப்போ இது இயங்கிறதுக்குரிய காலம் தொடங்குதுன்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு தான் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது நம்ம அறிவிக்கே எட்டுது. இது எட்டுனுச்சுன்னா சமய மதம் எல்லாம் என்ன ஆயிரும், போச்சு, எல்லாம் பொய்த்து போயிடும், உண்மை இல்லை. அதனால் ஆன்ம வாழ்க்கை, ஆன்ம இன்ப வாழ்வுன்னு சொன்னது. இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்று நிச்சயம் இல்லாமல் ஆளும். இதை எப்படி சொல்கிறாங்க? நிச்சயம் இல்லை. அப்போ இவ்வளோ பாடுபட்டுட்டு நாளைக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படின்றதுலையும் ஒரு இது இருக்குது. ஆமாம், கொஸ்டின் மார்க். அவர் சொல்கிற நிச்சயம் இல்லை. ஹோப்லா சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எதை வந்து பிடிச்சிட்டோம், அருட்பெரும் ஜோதியை வந்து பிடிச்சிருக்கோம். மேலே என்ன செய்கிறோம்? ஆமாம்,
ஏன்னா பாவங்கள்லாம் மிகுந்து போகும்போது சண்டாள பிறவு, சமுத்திர பிறவு, நச்சு பிறப்பு, கள்ளி பிறப்புலாம் சொல்கிறாரு. சாபங்கள்லாம் வாங்கினாக்க, கேர்ஸ்லாம் விழுந்துச்சுனாக்கா தள்ளி அந்த மனித பிறப்பு வந்து கிடைக்காம கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறது. ஜீவகாருண்யம் இல்லைன்னா புதிய சட்டம், முன்பு அது இல்லை. இப்போ வந்து ஜீவகாருண்யம் இல்லைன்னா ரிவர்ஸ் கொடுக்கப்படாது, திருப்பி உங்களுக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கப்படாது. ஏன்னா இப்போ உள்ள ஆட்சி தெரியணும் யாரோடைய ஆட்சின்னு, அருட்பெருஞ்சோதியோடைய ஆட்சி. அப்போ ஜீவகாருண்யம் இல்லைன்னாக்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இருக்குது. மனித தேகம் கூட நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுவதற்கு எடுத்தும் தேகம் ஆதலாலும். ஓகே, முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. கடவுள் இப்போ தான் தெரியுது எதுக்கு இந்த உடம்பை அவன் நமக்கு படைச்சான் அப்படின்றது தெரியுது. என்ன பெறணுமா? முத்தி இன்பம். பாருங்க, முத்தி இன்பம் முன்பே இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே முத்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லை எல்லை வந்து பராபரையோட எல்லை தான் முத்தின்னு முடிவு பட்டப்பட்டது. இப்போ அந்த இடமும் இல்லை, அதையும் நீங்கள் கடந்து போகணும். அதுதான் இப்போ உள்ள இடத்துக்குரிய முத்தி. அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்குரிய தெய்வமும் மாறுபடுறாரா இல்லையா? அப்போ மாறுபடுறாருன்னா நம்ம நிச்சயமாக சைவ சித்தாந்தத்தை இனி பிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குரிய காலம், அது சொன்ன இடம் வேறு, இப்போ சன்மார்க்க சொல்கிற இடம் வேறுபடுது. இது புரிஞ்சுக்கிட்டால் தான் விடுவாங்க, புரியலன்னா விடுவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் விடணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு தனி ரிசர்ச் பண்ணி ஆகணும். சமய மதங்களை ஏன் விடணும், அப்போ இதில் இந்த பாயிண்டெல்லாம் வரணும். அதோட எல்லை வேறு, இதோட எல்லை வேறு, இதோடைய தரம் வேறு, அதோடைய தரம் வேறு. இதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னாக்கா பேபேன்னு உட்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? வள்ளலார் சொல்கிற மாதிரி யாரும் அவர் வழிக்கு போவாங்களா? ஆனால் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அது தெரியாது யாருக்கும். இந்த மாதிரி நுட்பமாக போய் ஆய்வு பண்ண புரியாது. இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் திருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் திருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகம் ஆதலாலும். அப்போ டிசைனர் யார்? அருட்பெரும் ஜோதி. கான்ட்ராக்ட் யார்? கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? டிசைன் வந்து மனித தேகத்தை டிசைன் பண்ணது, இப்படி ஒரு மனித தேகம் வேணும் அப்படின்னு டிசைன் பண்ணது அருட்பெருஞ்சோதி. ஏன்னா இது அப்படி தான் சொல்கிறார். இந்த மனித தேகம் மாத்திரம் முதல் திருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால், அந்த வார்த்தையை கவனிங்க, கடவுள். அப்போ கடவுள் டிசைன் பண்ணிட்டார் இப்படி தான் மனித இது பண்ணணும். இருந்தாலும் அந்த கடவுள் நேரடியாக அவர் செஞ்சு கொடுக்கல இந்த உடம்பை. அவர் வந்து சம்மதத்தால் திருஷ்டிக்கப்பட்டது உயர்ந்த அறிவுடையாக தேகமாதலாலும். ஆனால் செஞ்சு கொடுத்தது யாரு? வேறகிட்ட கொடுத்துட்டாரு, வேறு சக்திகள்கிட்ட கொடுத்தார். மாயை சக்திகிட்ட கொடுத்து நீ மாய உடம்பை செஞ்சு கொடு அதுங்களுக்கெல்லாம் அப்படின்னு விட்டுட்டார். வள்ளலாருக்கு யார் செஞ்சு கொடுத்தா உடம்பு? அருட்பெருஞ்சோதி டைரெக்டாக, அவருக்கு டைரெக்டாக அவர் செஞ்சு கொடுத்தது. அதனால் அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாயிடுச்சு? மரணமில்லா பெருவாழ்வாயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வாழ்வுலாம் என்ன ஆகுதுன்னாக்க மரணத்துக்கு உட்பட்ட வாழ்வு. அப்போ நம்ம கேட்கலாம், நம்ம உடம்பை செஞ்சது யார்? வள்ளலார் என்ன சொல்கிறாரு? நான் செய்யலை, இது மாயை செஞ்சு கொடுத்தது உனக்கு உடம்பு அப்படின்றது. மாயை தான் செஞ்சு கொடுத்தது. அதையும் பெருமான் சொல்லியிருக்காரு, மாயை தான் முதல் காரணம்ன்றார். மாயை இல்லைன்னா எதுவுமே உற்பத்தி செய்ய முடியாது. ஏற்கனவே நம்ம இங்கே வந்து படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? அது பேஜ் 7 இருக்குது பாருங்கள். அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும். மாயை தான் இதுக்கு முதல் காரணங்கள். அப்போ நம்ம யாரோட பிள்ளை? மாயையோட பிள்ளை. மாயை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேகமாக உயர்ந்த அறிவுடைய தேகமாக. எத்தனை அறிவுனா? 6 அறிவுக்குடையது. இந்த 6 அறிவு வரும்பொழுது தான் நம்ம எதை பற்றி சிந்திக்க முடியுதுன்னா, நன்மை தீமை, லாப நஷ்டம், இறப்பு பிறப்பு, இந்த வெளிகள், இதெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்க முடியும். வேதங்களை வந்து படிக்க முடியும். இதெல்லாம் 6 அறிவு வந்துட்டு இதெல்லாம் படிக்கலைன்னா நட்டம், நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். மனிதர்கள் மாத்திரம் பசி ஆற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய விதியை
பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால். இது என்ன செஞ்சிட்டார் கடவுள்? விதி, லா. கடவுள் வந்து ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். நீ மனிதனாக பிறந்தா இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்து பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். அப்போ கண்டிப்பாக யார் இருக்கணும்? ஜீவகாருண்யம் நீங்கள் நடத்தணுன்னா அங்கிட்டு ஒரு பக்கம் யார் இருக்கணும்? எல்லாம் வசதியாக இருந்துன்னு வச்சுங்க, நீங்கள் போய் ஜீவகாருண்யம் பண்ண முடியுமா? இப்போ வெளிகளில் போய் நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ மண்ணில் தான் பண்ண முடியும். மண்ணில் நம்ம பண்ணணுன்னா இன்னொரு ஆள் எப்படி இருக்கணும்? அதை வாங்கிறதுக்கு ஒரு ஆள் தயாராக இருக்கணும். அப்போ தான் அந்த அந்த இது வந்து கிடைக்கும். எல்லாரும் வசதியாக இருந்துட்டால் முடியாது. அப்போ இது மண்ணுலகத்தில் என்ன இருக்க போகுதுன்னா ஏற்றத்தாழ்வு இருக்க போகுது. கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது அவங்களுடைய அறிவியலுக்கு தக்க மாதிரி சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால் நாளைக்கு என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? சாப்பாட்டுக்கு இன்னொருத்தவங்கள எதிர்பார்க்க போகிறாங்க. அப்போ இருக்கிறவங்க என்ன செஞ்சாகணும்? கொடுத்து தான் நீங்கள் ஆகணும். நீங்கள் உய்யணுன்னா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இறைவன் வகுத்துட்டான் அப்படின்றது தெரியுது. அதனால தான் பெரும்பான்மை நடத்தப்பட வேண்டும். அப்போ பெரும்பான்மை நடத்தினா பெரிய நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? பெரும்பான்மையாக இது நடக்கணும்னு சொன்னாக்கா அப்போ அதனுடைய பெனிஃபிஷரியும் பெரும்பான்மையாக வந்து கிடைக்கும். ஊழ் வகைக்கு தக்கபடி மிருகம், பறவை முதலிய ஜீவர்களுக்கு அருள் நியதி ஆகாரம் மாத்திரம் இருக்க மனிதர்களுக்கு மாத்திரம் ஊழ் நியதி ஆகாரத்தோடு ஆகாமிய ஆகாரமும் வேண்டும் அவசியம் என்பது எப்படி எனில்? ஏன் நம்மளையும் அதோட விட்டுருக்கக்கூடாதா? ஏன் இன்னொரு ஆகாரம் வேறு தேடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னாக்க மனிதர்கள் பிரார்த்தத்தப்படி நியதி ஆகாரத்தை புசித்து, என்ன பிரார்த்தத்தப்படி? நமக்கு என்ன சாப்பாடு? அரிசி, பருப்பு, கிழங்கு, பூவு, பழங்கள், இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ள பிராப்தத்தப்படி உள்ள அனுபவத்தை புசித்து பிராப்த அனுபவத்தை நீக்கி கொண்டு ஆகாமியத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு. எதை வலுவுப்படுத்தணுமா? கரணேந்திரியங்கள். இது எத்தனாவது தத்துவம்? கரணேந்திரியங்கள் சொல்லும்போது எந்த தத்துவத்துக்குள்ளே போயிடுச்சு? 36க்குள்ளே போயிடுச்சு. 60ன்னா பாடி தத்துவம், கர்ணேந்திரங்கள்லாம் 36க்குள்ளே போயிடுச்சு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஸோ இது இன்டர்னல் பாடி. அப்போ இன்டர்னல் பாடி என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? வலு உள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. வலு உள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு? ஓகே, சன்மார்க்க சாதனம் என்னது? சாதனம். அப்புறம் வேற என்ன சாதனம்? பயிற்சி, பரோபகாரம், சத் விசாரணை. சாதனம் அதான். எப்போதும் என்ன செஞ்சிட்டே இருக்கணும்? சத் விசாரணை செஞ்சு கொண்டே இருக்கணும், பரோபகாரம் செய்து கொண்டே இருக்கணும். சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்களை பெற கடவார் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால். இப்படி செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க? சித்தி முத்திகளை பெறுவாறு இறைவன் விதித்திருக்கின்றான். மனிதர்களுக்கு பிரார்த்த ஆகாரமும் ஆகாமிய முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டும் என்று அறிய வேண்டும். ஒரு ஆகாரம் மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆகாரமும் வேண்டும். அதனால தான் இந்த கரிசாலை, இந்த மாதிரி சில நுட்பமான சில இன்னும் மூலிகைகள்லாம் நம்ம வந்து சாப்பிடணும். அதுக்கு அடுத்த பள்ளியில் நம்ம வான்வெளியில் உள்ள உணவும் நமக்கு தேவைப்படணும். உய்யணுன்னாக்கா அது வந்து தேவைப்படாது. மிருகம், பட்சி, ஊர்வன, தாவரம் என்ற ஜீவ தேகங்கள் தண்டனை நிமித்தம் விதித்த தேகங்கள் ஆதலால் பிரார்த்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருட்சக்தியால் தடைப்படாமல் கொடுக்கப்படும். மற்றதுங்களுக்கெல்லாம், மிருகங்களுக்கெல்லாம். ஆகலில் ஆகாமிய ஆகாரம் சம்பாதிக்க வேண்டாம் என்று அறிய வேண்டும். அதுங்களுக்கு அது தேவைப்படாது. மனிதனுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ இது வந்து முக்கியமாக அந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா உணவு நமக்கு தேவைப்படும். ஏன்னா அது நம்மளோட இன்டர்னல் பாடியை நம்ம வலு செய்து கொள்வதற்கு. அப்போ இன்டர்னல் பாடியில் வந்து கரணம் என்றாலே மனம். அந்த மனம் வந்து மாயை. இப்போ மாயை அவர் வந்து வலுப்பெற சொல்வார்.
அப்போ அந்த மனதை நம்ம என்ன ஆகணும், கடந்து கடந்து போகிறதுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிட்டாக்கா கடந்து போக முடியும். இல்லை ஆகாமி என்பது ஸ்பேஸ். ஆகாமி என்பது ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்பேஸில் உள்ள உணவு, அந்த உணவு நமக்கு கட்டாயம். அதான் அது ஊட்டுது இல்லை, நீங்கள் அந்த முயற்சி செஞ்சு அதை பெறணும். இப்போ வள்ளலாருக்கு முயற்சி செஞ்சு கிடைச்சது இல்லையா, அவர் உண்டு தானே அந்த அவருடைய உடம்பை வந்து வலுவு உண்டதாக்கிக்கிட்டாரு. எக்காலத்திலும் சாகாத உடம்பு இல்லையா, இந்த மன உடம்பு அருள் காரியப்பட்டால் எல்லாம் கரைஞ்சி போயிடும், எல்லா வெளிகளும் கரைஞ்சி போகுது. அப்போ திடமுள்ள உடம்பாக நித்திய உடம்பாக ஆக்கணும்னாக்கா என்ன சாப்பிட்டு வளரணும், ஸ்பேஸ் உணவு சாப்பிடணும். இல்லை இல்லை, அது விண்ணுலகத்துக்குரியது. ஆமாம், ஆகாமிய முயற்சி ஆகாரமும். முயற்சி அது வந்து நீ வந்து முயற்சி செஞ்சு கிடைக்கணும், தவம் பண்ணி கிடைக்கணும். வள்ளலார் தவம் பண்ணி தான் அந்த உணவு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவார். அது சும்மா கிடைக்குமா, அது எல்லாத்துக்கும் கிடைக்காது அது. அதனால தான் இது வந்து யோகத்துக்கு போகும்போது இது யார் அடிபட்டு போயிடுவாங்க, இது யோகவான்களுக்கு. இந்த உணவுலாம் சாப்பிட்டு போகிறாங்கனாக்கா அப்போ அவங்க யாராக இருக்க முடியும். அது ஊட்டுது, அந்த அமுதத்தை ஊட்டுதுனாக்கா அப்போ நிச்சயமாக அது யோகம் இல்லையா. அந்த உடம்பு வந்து எப்பேற்பட்ட உடம்பாக இருக்கும், எத்தனை மாற்று தங்கம், சொக்க தங்கம் இல்லையா அது. அப்போ வள்ளலார் அதை கரெக்டாக சொல்கிறார். ஏன்னா அவருடைய உடம்பு வந்து அந்த மாதிரி வந்து ஆயிருக்குது என்பதற்கு காரணமாக இருக்குது. அடுத்து 23. ஆனால் ஜீவகாரணம் எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவென்று முதலில் குறிக்கப்பட்டது என்ன எனில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும். அது பொதுவான உள்ள ஒரு சப்ஜெக்ட், அது பொதுவாக சொல்லப்படுகின்றது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால், ஏன்னா பசி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதுனால அதை வந்து அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பது ஆகாரத்தினால் திருப்தி இன்பம், சாப்பிட்டுட்டு திருப்திப்படுவது உண்டு பண்ண வேண்டும். பசியைப் போல வேறு வகையினால் ஜீவக்கொலை நேரிடுவதனால் அந்த ஜீவக்கொலையை தம்மார் கூடிய வரையில் எவ்விதத்திலாயினும் தடை செய்து உயிர் பெறுவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டும். எவ்விதத்திலாவதுன்னு சொல்கிறார். எப்படி போய் சொல்ல போகிறேன், எப்படியாவது எந்த விதத்திலாவது எப்படி சொன்னால் புரியும், எப்படி சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்றத புரிந்து அந்த உயிரை நீங்கள் கொலையிலிருந்து காப்பாற்றணும். அப்படி சொல்கிறார். தடை செய்து உயிர் பெறுவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டும். இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து கடா வெட்ட ஒரு கடாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் சொல்கிறான் என்னோடய குலதெய்வத்துக்கு நான் வந்து பலியிட போகிறேன் அப்படின்னு போகிறான். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அந்த உயிரை காப்பாற்றணும், அந்த கடாவை கொலையிலேருந்து காப்பாற்றணும். என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இதெல்லாம் செய்யாத, சாமி இதெல்லாம் கேட்கல, சாமிக்கு இதெல்லாம் வந்து ஆகாது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நம்ம இது பண்ணுறோம், எடுப்படுமா? எடுப்படாது. புரியுதுங்களா? அப்போ அந்த சிச்சுவேஷனில் போய் சொல்லும்போது அது எடுப்படுமானா எடுப்படாது. அப்போ எப்படி செய்யலாம், எப்படி சொன்னால் அது வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னா, நீங்கள் அந்த ஒகேஷனில் சொல்லாமல் வேறொரு ஒகேஷனில் அவங்கள சந்தித்து இந்த மாதிரி செஞ்சாக்க இதனோட பலன் இல்லை, இது வந்து பாவங்கள், இது வேதத்தில் இருக்குது, நீங்களாம் தெரியாமல் செஞ்சிட்ருக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு ரூட்டில் போய் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தெளிவுபடுத்தணும். சில விஷயங்கள் அந்த ஸ்பாட்டில் நம்ம செய்ய முடியாது, விளையுதுங்களா? அப்போ அந்த ஸ்பாட்டில் நம்ம பேசாமல் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். இல்லைன்னா நம்மளை போட்டு விட்டுருவாங்க, நம்ம தலையை வெட்டினாலும் வெட்டி விடுவாங்க, விளையுதுங்களா? ஏன்னா அது வந்து குலதெய்வம், அவங்களோட குலதெய்வம். அவன் செய்கிறத சந்தோஷமாக செய்கிறான், அதை பாவன்றது அவங்களுக்கு தெரியாது, விளையுங்களா? அதை தடுத்தா தான் பாவம்னு அவன் நினைப்பான். ஸோ அப்போ என்ன அவங்களுக்கு பத்தலை, அறிவு பத்தலை. அப்போ சில முயற்சி அவர் சொல்கிறார் இல்லை, எந்த வித அவர் என்ன சொல்கிறாரு, எவ்விதத்தில் ஆயினும், அந்த விதம் வந்து அறிவியலாக இருந்தால் நல்லது. ஆமாம், அறிவியலாக நம்ம போய் சொன்னோம்னாக்க அது இன்றைக்கி இது பண்ணுவாங்க. நீங்கள் அறிவியலாக கொண்டு போகலன்னாக்கா அது எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேறு மாதிரி நம்மளை வந்து தப்பாக, இது எங்கள் விஷயம், நீ வேலையை பாருன்றுவாங்க. ஸோ அப்போ நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுபோல் இப்போ மற்ற சூழ்நிலைகளில் நம்ம ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறோம். இப்போ அந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
அப்போ அவங்கள நம்ம என்ன செய்யலாம்? மாமிசம் சாப்பிட்டாலே இவங்க கொலை குற்றத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்பட்டுறாங்க இல்லையா? அப்போ நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசலாம்? இப்போ இந்த கொலை தவிர்ப்பதனால நமக்கு ஒரு என்ன கிடைக்க போகுது? மோட்ச வாழ்வு நமக்கு கிடைக்க போகுது. பெரிய சித்தி இன்பத்தை இறைவன் கொடுக்க போகிறாரு. அப்போ இதுக்கு உட்காந்து நீங்கள் யோசிக்கலாம்ல, ஒருத்தர்கிட்ட எப்படி போய் நம்ம வந்து பேசுறது? ஏன்னா இன்றைக்கி அந்த மார்க்கெட் நிறையா இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே, விளங்குங்களா? அப்போ நம்ம எப்படி போய் சொல்ல போகிறோம்? எப்படிலாம் சொன்னால் ஒரு ஆளுக்கு 10 பேர்த்திட்ட சொல்லுவோமே, ஒரு 3 பேர் மாறினா உங்களுக்கு லாபம் இல்லையா? புரியுதுங்களா? ஸோ இந்த முயற்சியை நீங்கள் வந்து செய்துக்கணும். ஏன்னா கடவுள் இந்த ஆஃபர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ உழைன்றாரு, நீ உழைப்பு போடு. ஏன்னா உலகம் கெட்டு போய் கிடக்குது, எல்லாம் அது வந்து தப்புன்னு நினைவு இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. ரேடியோ திறந்தாலே உங்களுக்கு என்ன குக்கெல்லாம் போட்டு காட்டுறதெல்லாம் என்ன காட்டிகிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் அசைவம் தானே போட்டிருங்க. அது தப்புன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையே. அப்போ அந்த மனிதன் அதை வந்து என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அது தப்பு, அது பாவம், ஐயோ கடவுளுக்கு ஆகாது, ஐயோ நம்ம ஆன்மாவுக்கு இது ஆகாது, ஆன்மா வந்து விளக்கம் பெறாது, ஆன்மா இருளில் கிடைக்குன்றது அந்த சிந்தனையே அவனுக்கு இல்லை. யார் போய் சொல்கிறது? அப்போ அந்த வேலையை கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. நீ கொடு, இதை செய்ய, என்னோட இடத்த உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிணி பயம் முதல மற்ற ஏதுக்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிட அத்துன்பங்களை தங்கள் நீக்கத்தக்கவைகளாகில் நீக்க வேண்டும் என்றும். பாருங்கள், பிணி பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிடில் அத்துன்பங்களை தாங்கள் நீக்கத்தக்கவைகளாகில். உன்னால் முடியுமா? உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? அப்படின்னாக்க நீ நீக்கு. நீ நீக்கலைன்னா 4 பேரை சேர்த்துக்கு, அதுக்கு உரிய ஆளை சேர்த்துக்கிட்டு நீ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணு. அப்படி நீக்க வேண்டும் என்றும் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் முதலிய ஜீவர்கள் எடுத்து பயத்தால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும். எவ்விதத்தும், எந்த வகையிலையாவது நீ அதை நிவர்த்தி செய்யணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முடிந்தவளுக்கு மற்ற உயிர்களை கொல்லாத, அவ்வளோதான். நீயும் கொல்லாத, மற்றவங்களையும் கொல்ல விடாத. அதனால் நீ என்ன முயற்சி எடுத்தாலும் பரவாயில்ல, நீ அந்த முயற்சியை எடு, அந்த முயற்சிக்கு நான் கூலி தருகின்றேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். விளங்குதுங்களா? ஸோ இதை நம்ம வந்து எடுக்கணும். அவற்றில் துஷ்ட ஜீவர்கள் எடுத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அழுது கொலையினால் வரும் துன்பங்களும் செய்யப்படாது. இப்போ உள்ளுக்கு தேல் வந்துருச்சு வீட்டுக்குள்ளே, அது என்ன துஷ்டம் தானே, நச்சு உள்ளது. பாம்பு வந்துருச்சு வீட்டுக்குள்ளே, நம்ம என்ன செய்யலாம்? அந்த பாம்பை நமக்கு என்ன உரிமை இருக்குது செய்கிறதுக்கு? அடித்து தூக்கி போட்டுடலாமே இல்லைங்களா? 4 நல்ல கட்டையை தூக்கி போட்டு தலையில் 4 சாத்துனா செத்து போயிடும், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். இப்போ இதில் இருக்கிறதுனால, சன்மார்க்கத்தில் இருக்கிறதுனால, ஈவன் தோ அது துஷ்ட இதாக இருக்கிறதுனால கூட அது தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரி பரவாயில்ல, என்ன செய்யணும்? அதை கொல்லாமல் பத்திரமாக பிடிச்சி, இல்லைன்னா பொம்பாக்காரனை கூப்பிட்டு நீ பிடிச்சிட்டு போடான்னு சொல்லி நம்ம ஒதுங்கிக்கலாம். சாத்தியம் இல்லையா? இல்லை நம்மளே பிடிச்சி அதை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் காட்டில் விட்டுடலாம். இப்போ எலி இருக்குது, எலியை என்ன செய்யலாம்? ட்ரெப் வச்சு அடித்து சப்பையாக போயிடும், அங்கேயே செத்து போயிடும். அதையும் செய்யலாம், வேலைங்களா? அதே நேரத்தில் கூட்டுலேயும் பிடிச்சி என்ன செஞ்சிடலாம்? கொண்டு போய் வெளியில் காட்டு தூரமாக கொண்டு போய் விட்டுடலாம். என்னது? ஓகே, சில இது வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கொசுலாம் இருக்குதுனாக்கா நீங்கள் வளர்க்க முடியாது, வேலைங்களா? நீங்கள் ஷெல்டோக்கு அடித்து கண்டிப்பாக அதை கொண்டுருவீங்க. ஓகே, பாவம் தான். இதுக்கு என்ன செய்யணும்? வழிபாடு செய்யுங்க, அருட்பெருஞ்சோதி நாமத்தை சொல்லுங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்ச பாவத்தை இந்த தோத்திரங்கள் பண்ணுறதுனால, இந்த அருட்பா படிக்கிறதுனால, அகவல் படிக்கிறதுனால இதில் பெருமான் நீங்கும்னு சொல்கிறாரு. ஸோ அதில் உங்களுக்கு ரைவான் கிடைக்கிது இல்லையா? நம்ம வந்து 100% வந்து ஞானி கிடையாது, அறவே நம்ம பாவத்திலேருந்து விடுபட முடியாது. முடிந்த அளவுக்கு நம்மளால் எவ்வளோ இது நீங்கள் இது பண்ணிக்க முடியும், அதைத்தான் அங்கே வந்து அவர் சொல்லி வராது. ஏன்னா நம்ம ஒளி உடம்பு எடுத்துட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம எந்த உயிரையும் கொல்ல போகிறது இல்லை. அது வரைக்கும் நமக்கு அன்ன உடம்பு இருக்கிறதுனால, நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து முடிந்த அளவுக்கு அதை வந்து கொலையை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதனால தான் கொலையினால்
துன்பங்களை செய்யப்படாது அப்படின்ற இவன் தோ துஷ்டமாக இருந்தால் கூட உயிர்களாக இருந்தாலும் கூட அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாரு. இவ்வகை முழுதும் ஜீவகாருண்யமே, இதெல்லாம் ஜீவகாருண்யமே. ஆதலால் எல்லா உயிரிலிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டும் என்றும் கடவுள் ஆணை செய்ததென்று அறிய வேண்டும். இவன் துஷ்டமாக இருந்தால் கூட, நச்சு கிருமிகளாக இருந்தால் அதுலேயும் உனக்கு வந்து ஜீவகாருண்யம் இருக்கணும். அப்போ பிடிச்சிட்டு கொள்ளாதீங்க, கொண்டு போய் அது இருக்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு நீங்கள் பாவத்தை கொள்முதல் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரி, இந்த பாடலோடு நம்ம வந்து இன்றைக்கி நிவர்த்தி செய்துக்கணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.